गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय। श्री गुरुभ्यो नमः। ஆறாவது தசகத்தில் நம்ம பகவானோட ஒரு விராட்ட ரூபத்தோட வர்ணனையை பார்த்தோம். ரொம்ப அழகாக பகவானோட அத்தனை அவதாரம் நம்ம 10 அவதாரம் சொல்கிறோம் இல்லையா, தச அவதாரம்னு. அதில் முக்கியமாக முதலாவதாக ஒரு அவதாரம் அப்படின்னு பாகவதம் எதை சொல்கிறது அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் பத்மநாபனா அவதாரம் பண்ணினது தான் முதல் அவதாரம் அப்படிங்கிறார். எப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பகவானை நம்ம பார்க்குறோம் இல்லையா, 3 வாசலாக பிரித்து பார்க்குறோம். சுவாமி ஏன் அந்த அவதாரம் தான் முதல் அவதாரம், பிரதம அவதாரம் அதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறத பிரமாணத்தோடு ஏன் சொல்கிறா அப்படின்னா, பிரளய காலத்தில் பகவான் யாரை சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னா, சாக்ஷாத் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறார் இல்லையா. அப்படி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணின அந்த ஒரு ஸ்வரூபம், அந்த விராட்ட ரூபம் இருக்கு இல்லையா, அந்த விராட்ட ரூபத்தை நம்ம எங்கே தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இங்கே நம்மளுடைய அடையாரில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அவள்லாம் அந்த அந்த ஒரு ஸ்வரூபம் தான் நம்மளுடைய விராட்ட ரூபத்தை நம்ம ஒரு பள்ளி கொண்ட பெருமாளாக எப்போ பார்க்க போகிறோங்கிறது நம்ம பின்னாடி இந்த ஸ்லோகங்கள்லேயே அவர் ரொம்ப அழகாக சொல்ல போகிறார். பகவானுடைய விராட்ட ஸ்வரூபத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய அத்தனை அம்சம், தான் உருவாக்கின அத்தனை அம்சத்துக்கும் தன்னுடைய உடம்புல எங்கே இடம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். நாபிக்கு கீழே அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாளங்கிற ஒரு 7 லோகத்தை கொடுத்துருக்க. அதுக்கப்புறமா நாபிக்கு மேலே, அதாவது பூஹு புவக சுவக மகக ஜனக தபக அப்படிங்கிற அந்த சத்தியலோகம் வரைக்கும் உள்ளதை இங்கேருந்து கொடுத்துருக்க. இப்போ இது என்ன அப்படின்னா, ஆறாவது தசகத்தில் பகவான் எங்கே இந்த உற்பத்தியெல்லாம் எதை வச்சு பண்ணினார் அப்படின்னா, அந்த 3 குணங்களாக இருக்கக்கூடிய இல்லை இருக்கு இல்லையா, திரிகுணம், அதை தான் நம்ம சத்துவம் ரஜஸ் அண்ட் தமஸ்ன்னு சொல்கிறோம். அந்த 3 குணங்களை பேஸாக வச்சு பகவான் இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டியை அப்படியே விராட்ட ரூபத்தில் காட்டக்கூடிய இந்த சிருஷ்டியை பண்ணியிருக்கார். இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த 7வது தசகத்தில் பகவான் எதை பண்ண போகிறார் அப்படின்னா, எதை வச்சு அப்படின்னா, சத்துவம் ரஜஸ் இந்த 2 குணங்களை வச்சு இந்த 7வது லோகத்தில் பகவான் எப்படி ஒரு உற்பத்தி அப்படிங்கிறது பகவான் எப்படி ஒரு உற்பத்தியை பண்ணணுங்கிறதுக்காக யாரை சிருஷ்டிக்க போகிறார் அப்படின்னா, சாக்ஷாத் பிரம்ம தேவரை சிருஷ்டிக்க போகிறார் இப்போ அப்படிங்கிறது தான் இந்த 7வது தசகத்தில் நம்ம பார்க்க போகிறது. முதல் ஸ்லோகம். एवं देव चतुर्दशात्मक जगत् रूपेण जातः पुनः तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि धाता स्वयं यं शंसन्ति हिरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकं यो भूत्स्फीतरजो विकार विकसन् नानासिसृक्षारसः. பகவான் பகவானை எப்படி பட்டத்திரி அழைக்கிறார் இங்கே அப்படின்னா, ஒரு இடங்கள்லையும் பகவானுடைய இந்த சிருஷ்டி, இந்த விராட்ட ரூபம், இது எல்லாமே சாக்ஷாத் குருவாயூரப்பனா தான் பாவிக்கிறார் இங்கே பட்டத்திரி. ஏன்னா குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தில் இருந்துண்டு அவர் பண்ணக்கூடிய இந்த கிரந்தத்து மேலே குருவாயூரப்பனுக்கு உள்ள ஒரு ஆவல், அந்த சந்தோஷம், அதை புரிஞ்சுட்டு குருவாயூரப்பன் ஒரு ஸ்லோகத்துக்கும் தலையசைச்சு அதுக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படின்னா பகவானை எந்த அளவுக்கு இதை ஒரு ரசனையாக பார்த்துட்டு வரார் அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. இப்போ இந்த இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் சொல்கிறார் குருவாயூரப்பனை பார்த்து, அப்பா குருவாயூரப்பா, நீ எப்படி இந்த முன்னாடி தசகத்தில் அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, நீ பகவானே நீ 14 லோகமாக தோன்றின.
இல்லையா? இப்படி 7 14 லோகமா அப்படின்னா நீ வந்து ஜாத்தக புனராவிர் பவித் மீண்டும் 7 14 லோகமாக தோன்றியாச்சு. தோன்றினத்துக்கு அப்புறமா மீண்டும் புனக அப்படிங்கிற மீண்டும் புனகன்னு இன்னொரு தடவை வந்து தோன்றக்கூடியதா எதை தோன்ற வைக்க போறேள் அப்படின்னா மறுபடியும் தஸ்ய அந்த 14 லோகத்துக்கும் என்ன அப்படின்னா எது ஒரு ஊர்துவம் எது மேலே இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? பூக பூஹு புவக சுவக மகக ஜனக தபக சத்திய அப்படின்றது. சத்தியங்கிறது எது? சிரஸை பார்த்தோம் இல்லையா? சத்தியலோகம் அதுதான் ஊர்துவலோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஊர்துவலோகத்தில் வந்து பகவான் வந்து பிரம்மா வந்து எதை வந்து தன்னுடைய இருப்பிடமாக வச்சுட்டார்? பகவானுடைய புருவம் இல்லையா? பகவானுடைய 2 புருவ அசைவை வந்து பிரம்மா என்ன பண்ணிட்டார்? அந்த அசைவிலேயே தான் வந்து இந்த லோகத்தையே சிருஷ்டி பண்ண போகிறார். பகவானுடைய ஒரு கண் அசைவு, பகவானுடைய ஒரு கட்டாட்ச பார்வையிலேயே இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இந்த பிரம்மாண்டமான சிருஷ்டியை பண்ண போகிறார் அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சுண்டு பகவானுடைய புருவங்களையே வந்து தன்னுடைய இருப்பிடமாக பகவான் பிரம்மா வச்சுட்டார் இல்லையா? ஸோ அது முன்னாடியான நம்மளோட ஸ்லோகத்தில் பார்த்தோம். சிரக எது அப்படின்னா சத்தியலோகமாக இருக்கக்கூடியது. அந்த சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நீங்கள் வந்து எப்படி உருவாக்க போகிறீள் அப்படின்னா நீங்கள் வந்து 3 லோகங்களுக்கும் என்ன அப்படின்னா பூமி, ஸ்வர்க்கம், பாதாளம் இந்த 3 லோகத்துக்கும் உலகங்களுக்கும் பிரம்மாவை வந்து நீங்கள் சிருஷ்டி பண்ண போகிறீள். அந்த ஊர்துவம்னா அந்த உயரத்தில் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகே, ஊர்துவம்னா இந்த இடத்துல வந்து மேலே 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 எது இருக்குது அப்படின்னா சத்தியலோகம். இப்போ நம்ம வந்து ஒரு கற்பனையாக ஒன்றொன்னா தானே பண்ணிகிட்டே வரோம். இது கற்பனை இல்லை, நிஜம். பட் இருந்தாலும் நம்ம அறிவுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம இப்படி ஒரு விராட்ட ஸ்வரூபத்தை வந்து கற்பனை பண்ணி பார்த்தோம் இல்லையா? அப்படி நமக்கு மனசுக்குள்ளே தோன்றதே அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபம். ஒன்றொன்றும் பகவானுடைய முழங்கால் என்ன, பகவானுடைய கணுக்கால் என்ன, பகவானுடைய அடி பாதம் என்ன, பகவானுடைய மேல் பாதம் என்ன, பகவானுடைய இடுப்பு என்ன, மார்பகங்கள் என்ன, வக்ஷஸ்தலம் என்ன, அதுக்கப்புறம் அவருடைய கிரீவா கழுத்து என்ன, முகம் என்ன, அப்புறம் கண் என்ன, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சத்தியலோகம், இப்படி சகலத்துக்கும் தன்னுடைய உடம்புல இடத்தை கொடுத்துருக்கிற பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இந்த ரஜோகுணத்தை வச்சு இப்போ 2வது 7வது சர்க்கத்தில் என்ன 2 த்விகுண இல்லையா எதெல்லாம் வச்சுட்டு அவர் பண்ண போகிறார் அப்படின்னா சத்வம் ரஜஸ் அப்படிங்கிற த்விகுணம்னா 2 குணங்களை வச்சுண்டு இப்போ பகவான் முதல்ல பிரம்மதேவரை சிருஷ்டி பண்ணுறார். பிரம்மதேவரை எப்படி சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னாக்க அந்த சத்தியலோகத்துக்கெல்லாம் இருக்கிற இடத்துல தாத்தா பிரம்மதேவனா யார் தோன்றினா திரும்பவும் அதே குருவாயூரப்பன், அதே சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் பரம்பொருள் நாராயணன் புனக ஒரு பிரம்மாவா அவதாரம் பண்ணுறார். பகவானே பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறார். பிரம்மா யார் அப்படின்னா பகவானுக்குள்ளேருந்து வரக்கூடியவருங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 3 லோகங்களை வச்சுட்டு பூமி, ஸ்வர்க்கம், பாதாளம் இது 3த்துக்கும் வந்து ஜீவஸ்வரூபமாக உள்ள ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறார். ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த ஊர்துவ இது வழியாக வந்து பகவானோட நாபிலேந்து உருவானவர் பிரம்மா. ஸோ அது பின்னாடி சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். அது விகசன் நானா விசுருட்சகா அப்படிங்கிற, அதாவது ரஜோகுணத்தால் விருத்தின்னா மேலே 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 அவர் வந்து அப்படியே ரஜோகுணத்தோட விகாரத்தில் தோன்றிய பலவித சிருஷ்டிகளுக்கெல்லாம் பண்ணறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான். யாருக்கு? பிரம்மாவுக்கு. என்ன அப்படின்னா பகவான் கொடுத்துருக்கிற இந்த ஒர்க் அதை வந்து வித் ஃபுல் லைக்கிங்கோட பண்ணினா தானே சந்தோஷம் இல்லையா? ஒரு சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா ஏனோ தானோன்னு பண்ண முடியுமா? ஒரு மனுஷஸ்வரூபம் அப்படின்னா அதுக்கு கண் இங்கே இருக்கணும், காது இங்கே இருக்கணும், மூக்கு இங்கே இருக்கணும், இவ்வளவு லென்த் இருக்கணும், இவ்வளவு பிரெத் இருக்கணும், இவ்வளவு வஜனம் இருக்கணும், இந்த சிசு இவ்வளவு தான் வளரணும், இந்த சிசுக்கு இவ்வளவு காலம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணணுமே. இது நம்ம மனுஷ ஜந்துவை பற்றி சொல்கிறேன். இத்தினூண்டு ஒரு புழு அப்படின்னா அந்த புழு எத்தனை நாள் வாழணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த புழுக்குன்னு ஒரு ஆயுட்காலம் வச்சுருப்பா.
ஒரு விட்டில் பூச்சி அப்படின்னா அந்த விட்டில் பூச்சிக்குன்னு ஒரு ஆயுட்காலம், அதுக்காக விட்டில் பூச்சின்னு ஒரு சின்ன டாட்டை பண்ணுறாரா சுவாமி. அந்த விட்டில் பூச்சியை எடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பிஞ்சு பிஞ்சு பிஞ்சுன்னா நம்ம தொட்டால் அந்த விட்டில் பூச்சி செத்தே போயிடும். அந்த அளவுக்கு அதுக்கு மைன்யூட் ஆர்கன்ஸ் அப்படி கொடுக்குறா அப்படின்னா அதில் ரசம் இல்லாட்டி இப்படி பண்ண முடியும். அதில் தன்னை தான் ரசித்து பண்ண முடியாட்டி அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ண முடியும்? இப்படிப்பட்ட ஒரு விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஜகத் இந்த பிரம்மா இப்படி ஒரு சிருஷ்டி பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாராம். இப்போ குருவாயூரப்பனை பார்த்து நம்மளுடைய பட்டத்திரி எப்படி கேட்குறாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட சிருஷ்டி பண்ணுறதுக்கு உனக்கு இவ்வளவு ஆர்வம் இருந்ததா? அந்த ஆர்வத்தினால நீ யாரை உருவாக்கின? பிரம்மாவை உருவாக்கின. அந்த பிரம்மா யாருடைய ஸ்வரூபம்? பகவானுடைய சாட்சாத் ஸ்வரூபம். நம்ம முன்னாடியே படித்தோம் இல்லையா? சகல அண்டங்களுக்கும் அப்பாற்பட்டவர். எத்தனை பூதகணங்கள் இருக்கணும் அதுக்கும் அப்பாற்பட்டவர். அண்டம் பிண்டம் எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய பகவான் தானே இறங்கி ஒரு பெரிய பிரளயத்தை உருவாக்கி அந்த பிரளயத்துக்குள்ள ஒரு பெரிய முட்டையாக ஆவிர்பவிச்சு அந்த முட்டைக்குள்ளே என்னவா இருக்க போகிறார்? இந்த ஒரு விராட்ட ஸ்வரூபத்தை காமிச்சு நம்ம முன்னாடி ஒரு அஷ்டாங்க யோகத்தில் நம்ம படித்தோம் இல்லையா? அதை பின்னாடி சொல்ல போகிறார். அந்த ஊர்துவ நாடியிலேருந்து கிளம்பக்கூடிய பகவான் அந்த மனுஷன் எந்த ஒரு ஜீவனோட முக்தியாக இருக்கட்டும், ஊர்துவ நாடியிலேருந்து வெளியில் போகிற அந்த முக்தி எப்படி போகிறது அப்படின்னா, அப்படியே அந்த அண்டத்தை கிழிச்சுண்டு அந்த பிரம்மாண்டத்தை கிழிச்சுண்டு ஒரு துளி ஓட்டை போட்டுண்டு அந்த ஆத்மா வெளியில் போய் யாரை தரிசனம் பண்ண போகிறது? இத்தனை நேரம் பிரம்மாண்டத்துக்குள்ளேயே சுற்றி வந்த ஆத்மா யாரை தரிசனம் பண்ண? இது எதற்கும் அப்பாற்பட்டவர். காலதேசாவதிபியா நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமசத சகசிரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம். சொல்லவே முடியாத அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வைகுண்டபதியை பற்றி யாரால் பேச முடியும்? அப்படிப்பட்ட பகவானை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த இடத்துல பின்னாடி பிரம்மாவுக்கும் கொடுக்க போகிறார். யார்? நம்மளுடைய சாட்சாத் குருவாயூரப்பனா பட்டத்திரி ஆவிர்பவிச்சு பகவான் குருவாயூரப்பனா அங்கே இருந்து எழுந்து அருளி இருக்கிற அந்த சாட்சாத் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான். அப்போ அவர் என்ன சொல்கிறார் இங்கே நமக்கு ரொம்ப அழகாக அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பாலாஜி அண்ணாவும் கொடுத்துருந்தா துஷ்யந்த் அண்ணாவும். அதாவது 3 லோகம் திரைலோக்கிய அப்படிங்கிறே, அதாவது ரொம்ப அழகாக கேட்குறாரு அவர். நம்மளை கொஸ்டின் பண்ணுறாரு, நமக்கு தெரியல. 14 லோகம்னு இப்போ பார்த்துட்டே வந்தோமே நம்ம. இப்போ எப்படி திரைலோக்கிய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். திரைலோக்கிய ஜீவாத்மகம் அப்படிங்கிற எந்த திரைலோக்கியம்? இந்த 14 எப்படி திரைலோக்கியமாக மாற்றுறது அப்படின்னா, முதல்ல இந்த கீழேந்து பகவானுடைய இடுப்புக்கு கீழே பார்த்தோம் இல்லையா? 7 லோகம். அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாள அப்படின்னு பார்த்தேன். இந்த 7 லோகமும் ஒரு குரூப். ஓகே, அதை தனியாக வச்சுக்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டு என்னது? நாபிக்கு மேலே இல்லையா? நாபி தானே முதல்ல. அங்கேருந்து மேலே போகிற இல்லையா? அந்த மிச்ச 7 லோகத்தில் அப்படிங்கிற பூமியை ஒரு லோகமாக வச்சுன்ற. பூமி செகண்ட், 2வது குரூப். அதுக்கப்புறம் புவக சுவக மகக ஜனக தபக சத்தியலோகம், அந்த 6 ஒரு குரூப். ஸோ 3 டிஃப்ரெண்ட் பிளேஸ் நமக்கு தெரிஞ்சு போயிடுது இல்லையா? அதாவது முதல்ல அதலேருந்து ஆரம்பித்து பாத்தாளம் வரைக்கும் இருக்கக்கூடிய 7, நடுவில் இருக்கக்கூடிய அப்படிங்கிற பூமி, அதுக்கப்புறமா புவகலேருந்து ஆரம்பித்து சத்தியம் வரைக்கும் இருக்கக்கூடிய சத்தியசிரஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லோகம். இதை 3 இந்த தான் திரைலோக்கியம் அப்படிங்கிறார். இதுதான் நம்ம அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் பார்க்கக்கூடிய தர்ஷனம். இப்போ தெரியறதா நமக்கு அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் எதற்காக 3 வாசல் வச்சுருக்காருன்னு. முதல்ல உள்ள நுழையடிச்சு எல்லாரையும் சொல்லுவாள், எல்லாரும் பகவானுடைய பாதத்தை தரிசனம் பண்ணிக்கோங்கோ. அதுக்கப்புறமா நாபிலேருந்து யார் வந்திருக்கான்னு அங்கே ஒரு அழகாக ஒரு பெரிய தண்டோட கூடிய ஒரு தாமரை மேலே நம்மளுடைய பிரம்மா இருப்பார். அதுக்கப்புறமா சகல சிருஷ்டியான அத்தனை தேவ நித்திய சூரிகளையும் நம்ம அந்த
விராட்ட ஸ்வரூபமாக படுத்துன்னு இருக்கிற அந்த பகவானுடைய சரீரத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த பக்கம் வயிற்று பக்கத்துக்கு அப்புறம் அது சென்டர், இந்த பக்கம் எது அப்படின்னா பகவானுடைய திவ்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வக்ஷஸ்தலம், அதரம், புருவம், கண்ணு, பகவானுடைய சத்தியலோகமாக இருக்கக்கூடிய சிரஸ் வரைக்கும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். 2 கைகளும் புஜங்களும் தேவர்கள்னு சொன்னோம். அத்தனையும் நம்ம பகவானை ஒரே ரூபத்துக்குள்ள அவ்வளோ பெரிய சக்தியை அடக்கி வச்சிருக்கிற பகவானை நம்மளால் தரிசனம் பண்ண முடியறது. அப்படிப்பட்ட திரைலோக்கியம் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். அப்படிப்பட்ட திரைலோக்கியத்துக்கு ஒரு ஜீவாத்மத்தை கொடுக்கறதுக்காக யாரை சிருஷ்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரம்மாவை சிருஷ்டி பண்ணியிருக்கேளே. அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா இந்த இடத்துல யார் அப்படின்னா நம்ம சாக்ஷாத் பகவானை தான் நம்ம நினச்சிக்கணும். இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா வேதத்தில் சாக்ஷாத் பகவான் ஹிரண்ய கர்ப்பஸ்வரூபம் அப்படிங்கிறது. இந்த இப்போ நம்மளுடைய ஸ்லோகத்தில் ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா சாக்ஷாத் நம்மளுடைய பிரம்மாவை தான் சொல்கிறோம். இப்போ நமக்கு ஏன் இந்த 3ஆக பிரிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய வாமன அவதாரம் இருக்கு இல்லையா. நம்மளுடைய வாமன அவதாரத்தில் பகவான் எப்படி கேட்குறார், பகவான் 14 லோகமும் எனக்கு வேணும்னு அவர் கேட்கல. கேட்கும் பொழுதே 3 அடி தான் கேட்குறார். 3 அடி தான் எனக்கு தேவை அப்படிங்கிறார். அப்படி கேட்கும் பொழுது தன்னுடைய திருவடியால் அந்த 3 அடியை எவ்வளோ அழக்கிறார் அப்படின்னா முதல் அடியை நேராக ஆகாசத்தை பார்த்து வைக்கிறார். அதாவது நேராக சத்தியலோகம் வரைக்கும் முதல் அடி, எங்கள் புவகலேருந்து ஆரம்பித்து சத்தியலோகம் வரைக்கும் முதல் அடியை வச்சு விடுறார். 2வது அடியை எங்கே வைக்கிறார் அப்படின்னா பூமியில் வைக்கிறார் அந்த 2வது அடியை. 3வது அடி வைக்கிறதுக்கு இடமில்லையே அப்படின்னது பலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை காமிச்சு தன்னோட தலைமையில் வைக்க சொல்கிறார். ஏன்னா அவனுடைய கர்வத்தை அழிக்கிறதுக்காக அப்படிங்கிறார். ஆனாலும் ரொம்ப அழகாக பின்னாடி நம்மளுடைய வாமன அவதாரத்தில் இதனுடைய வியாக்கியானத்தை நம்ம பார்க்கும்போது சொல்லலாம். பலி அப்படிப்பட்ட அருமையான சக்கரவர்த்தி, அப்படி ஒரு யாக யஜ்யங்கள் பண்ணக்கூடிய சக்கரவர்த்தி, அப்படி பிரேமையாம் பகவானுக்கு பலி மேலே. ஏன்னா அதை நம்ம அந்த கதையை வரும்பொழுது பார்க்கலாம். அப்போ பலி சக்கரவர்த்தி தன் தலையவே கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பலி சக்கரவர்த்தியை எங்கே அனுப்புகிறார், 3வது குரூப்பாக வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பாதாள லோகத்துக்கு அவர் அனுப்பினார் இல்லையா. அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பன் இந்த பிரம்மா இதெல்லாம் படைக்கிறதுக்கு இந்த 3 லோகத்துக்கும் தன்னுடைய சிருஷ்டியை முதல்ல ஆரம்பிக்க போகிறார். அப்படிங்கிறதுனால இதனை எப்படி பிரம்மா படைக்கணும்னு இவர் ஆசைப்படுறார். யார், சாக்ஷாத் பகவான் எப்படி ஆசைப்படுறன்னு ரசாரூபமாக சிசுருக்ஷா ரசக அப்படிங்கிற விதமான மனசில் அந்த ரசனையோட இந்த சிருஷ்டி உருவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, குருவாயூரப்பா நீ இந்த பிரம்மாவை உருவாக்கினியா, இந்த பிரம்மாவை நீங்கள் படைச்சேளா அப்படின்னு பட்டத்திரி கேட்க, ஆமாம் அப்படின்னு தலையசைச்சு பகவானுடைய குருவாயூரப்பன் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அருமையான அங்கீகாரத்தை கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகம், சோயம் விஸ்வவிசர்க தத்த ஹிருதயः சம்பஷ்யமான ஸ்வயம் போதம் கல்வனவாப்ய விஸ்வவிஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான் தாவத்வம் ஜகதாம் பதேத பதபேத்யேவம் ஹி வைகாயசி வாணீமேனம் அசிஸ்ரவ ஸ்ருதிசுகாம் குருவம் ஸ்தப பிரேரணாம். ரொம்ப அழகாக சொல்கிறார். சக அப்படிங்கிறார். சக அப்படின்னா இப்போ யார் அப்படின்னா யாரை தோற்றுவித்திருக்கிறார் இந்த இடத்துல? சாக்ஷாத் பகவான் பிரம்மாவை உருவாக்கியாச்சு. பிரம்மாவை விஸ்வத்தை சிருஷ்டி பண்ண வேண்டிய கடமைக்கு பிரம்மாவை சிருஷ்டி பண்ணியிருக்கார் இல்லையா. இப்போ பிரம்மா இந்த விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணார். பிரம்மாவுக்கு தெரியறது இதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இங்கே நம்மளை படைச்சிருக்கார் அப்படிங்கிறது புரியுறது. புரிஞ்ச போதிலும் ஆனால் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணுறதுன்னு பிரமிச்சு போயிட்டாராம் பிரம்மா. பிரமிச்சு போய் இந்த உலகம் இந்த லோகத்தை எப்படி நான் சிருஷ்டி பண்ண முடியும், அதற்கான போதம்னா ஞானம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி சிந்தாகுலக அப்படின்னா என்ன, தஸ்திவான்னா யார், பிரம்மா. சிந்தாகுலக கவலையாக உட்காந்து விடுறாராம். பேசாமல் அவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலையா, கவலைப்படுறார். இப்போ என்ன இருக்குது, இப்போ இந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய இடத்துல
யார் முதல்ல வந்திருக்கா? முதல் சிருஷ்டி. அதனால தான் சொன்னோம் அனந்த பத்மநாப அவதாரம், பத்மநாப அவதாரம் அப்படின்னு முதல்ல சொன்னோம். முதல்ல இப்போ சிருஷ்டியாக யார் வந்திருக்கா? அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் சர்வவியாபியாக நம்ம வந்து அப்படியே யோஜனை பண்ணினோன்னா அது ஒரு தனி அழகு, அந்த பிளிஸ் அப்படியே அப்படி அமைதியாக நம்மளால் வந்து அதை அனுபவிக்க முடியும். எப்படி அப்படின்னா, சாக்ஷாத் எல்லா இடத்துலையும் ஜல பிரவாகமாக இருக்கான். எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் ஜலம்தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா ஜலத்துக்குள்ளே இருக்கார். பகவான் இப்போ இந்த விராட்ட ரூபமாக இருக்கக்கூடிய அந்த முட்டை வடிவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமி எங்கே இருக்கார் அப்படின்னா ஜலத்துக்குள்ளே இருக்கார். பகவான் யாரை இப்போ முதல் ஸ்லோகத்தில் சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்கார் அப்படின்னா பிரம்மா அப்படிங்கிற ஒரு கொடுத்துருக்கார். பிரம்மா இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னா சிருஷ்டி பண்ணணும். அதுதான் பிரம்மாவோட கடமை. அந்த சிருஷ்டி பண்ணுறதுக்காக பிரம்மா வரத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படியே பிரமிச்சு போய்டுறார். தன்னால் வந்து என்ன பண்ண முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பிரமிச்சு போன பிரம்மாவை என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து அப்படியே அமைதியாக இருக்கார். பிரம்மா சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஒன்றுமே தெரியல. அப்படியே கும்மிருட்டாக இருக்குது, நிச்சலனமாக இருக்குது. பிரம்மா மாத்திரம் இருக்கார். கவலை வந்துருட்டு அவருக்கு வந்து எதை சிருஷ்டி பண்ணணும், எப்படி சிருஷ்டி பண்ணணும், நான் என்ன பண்ணினா சிருஷ்டியை பண்ண முடியும், அதாவது லோக்கத்தை சிருஷ்டி பண்ணணுங்கிற விஷயம் தெரியறது, ஆனால் புத்தி ஞானம் வரல அப்படின்னு வந்து பகவானை பார்த்து அந்த பரமஸ்வரூபத்தை பார்த்து கை கூப்பி அப்படியே கலங்கி நிற்கிறார். அப்போ ஏவம் ஹி வைகாயசீம் வாணி ஸ்ருதி சுகா, அப்போ ஒரு அஷரீரி வாக்கு கிடைக்கிறது. வாணி வைகாயசீம் அப்படின்னா என்னென்னா காதால் கேட்க முடியும், கண்ணால் பார்க்க முடியாது, அதுதான் அர்த்தம். வைகாயசீம் அப்படின்னா காதால் கேட்கலாம், கண்ணால் பார்க்க முடியாது. அதை தான் வந்து அஷரீரி அப்படிங்கிறோம். அஷரீரம் அப்படின்னா சரீரம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்போ அஷரீரி வாக், அஷரீரம் இல்லாத ஒரு சப்தம் அவருடைய காதில் கேட்கறது. ஸ்ருதி சுகம், அந்த சப்தம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாராலையுமே கேட்டிருக்க முடியாத சுஸ்வரமான ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அந்த ஸ்வரமான ஒரு குரல் கேட்கறது அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக பட்டத்திரி இந்த வாக்கியத்தை போடுற. ஸ்ருதி சுகா அப்படிங்கிறார். அவரால் கண்ணால் பார்க்க முடியல, அந்த அஷரீரி வாக்கை கேட்குறார். எப்படி வந்து தசமஸ்கந்தத்தில் வந்து நம்ம வந்து இவர் வந்து அது பேர் என்ன, கம்சன் வந்து தேவகி வசுதேவரோட கல்யாணம் ஆன உடனே வந்து அவனே தேர ஓட்டுறான். அவனே தேர ஓட்டின்னு அப்படி சந்தோஷம் அவனுக்கு. தன்னுடைய கசன் சிஸ்டருக்கு வந்து கல்யாணம் ஆகி அவளை அழைச்சிட்டு தெருவில் பட்ன பிரவேசம் அழைச்சின்னு போகணுங்கிறச்ச அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு தெரியாத ஒரு கேரக்டர் கம்சன். அதனால எல்லாரும் பயந்துட்டும் இருக்கா, அதே சமயத்தில் அவளுக்கு ஒரு சந்தோஷமும் தோன்றுறது. ஆஹா, தன்னுடைய சகோதரி கல்யாணம் பண்ணி கொண்டு போய் அவாத்தில் விடுறதுக்கு என்ன அழகாக அழிச்சுன்னு போகிறான், தேர தானே ஓட்டின்னு போகிறானேமா அப்படின்னு எல்லாரும் இப்படி ஆச்சரியப்பட்டு இருக்கும் பொழுது அப்போ இதே அஷரீர் தான் ஹே அபூத் அப்படின்னு கூப்பிடுறது. ஹே அபூதா அப்படின்னா ஒரு ஆத்மா திரும்பி பார்க்கல. குருஜி ரொம்ப அழகாக சொல்லுவார். அது ஒரு ஆத்மா லோகத்தில் அங்கே சுற்றி முத்து இருந்தவா அத்தனை ஜனங்களாகட்டும், பெரிய பெரிய மந்திரிகளாகட்டும், பெரிய பெரிய படை வீரர்களாகட்டும் யாருமே திரும்பி பார்க்கலையா எக்ஸப்ட் கம்சன். ஏன்னா கம்சனுக்கு தெரியும் தான் தான் அங்கே மூடன் அப்படின்னு. அபூதா அப்படின்றது ஏன் மூடா அப்படின்னா அவன் ஒருத்தன் தான் திரும்பி பார்த்தானா. ஆஹா, அஷரீரி ஏதோ சத்தம் கேட்குறதே யாருக்கு அப்படின்னா அது அவனுக்குன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அப்போ அவர் வந்து அதானே சொல்கிறார், 8வது கர்ப்பம் உன் விதியை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற வார்த்தை வந்து அப்போ தான் அவருக்கு தெரியறது. அதுக்கப்புறமான கதைகள்லாம் நம்ம பின்னாடி தெரிஞ்சுட்டு வரும். கிருஷ்ணாவதாரத்தில் அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் நம்ம. ஸோ அப்போ வந்து அதே மாதிரி இப்போ 2வது ஸ்கந்தம், பாகவதத்தினுடைய 2வது ஸ்கந்தத்தில் தான் நம்ம இந்த நாராயணியத்தோட 7வது தசகமெல்லாம் வருது. அப்போ வந்து என்ன, பகவான் குழந்தையாக இருக்கக்கூடிய பிரம்மா. ஏன்னா இது வந்து பாகவதம் எவ்வளோ அழகாக வந்து சொல்கிறது அப்படின்னா, பிரம்மாவை வந்து குழந்தையாக நினச்சிக்கிறார் தான். ஏன் அப்படின்னா பகவான் இப்போ தானே சிருஷ்டி பண்ணியிருக்கார் இல்லையா. பகவானுக்கு பிரம்மா குழந்தை தான். பிரம்மா வந்து ஒரு பெரிய சிருஷ்டி பண்ண போகிறார் அப்படின்னா அவர் தான் தகப்பனுக்கெல்லாம் தகப்பன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். பிரம்மாண்ட ஸ்வரூபம் பகவானே
பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பிரம்மா இனிமே லோகத்தை சிருஷ்டி பண்ண போகிறாருன்னா அவருக்கு பெரிய கடமை இருக்குது. ஒரு விஸ்வ பிரம்மாண்டத்தையே அவர் பண்ண போகிறார். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டத்தை படைக்க போகிறார். அது அப்புறம். ஆனால் இப்போ இந்த கலக்கமாக இருக்கான் இந்த குழந்தை. எந்த குழந்தை? பிரம்மா அப்படிங்கிற அந்த குழந்தை கலங்கி போயிருக்கானா. என்னத்தினால அப்படின்னா, எந்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறது இந்த சிருஷ்டியை அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே பாகவதத்தில் எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்லோகத்தில் எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா, அதாவது நம்மளுடைய அக்ஷரங்களில் ஷோடச அக்ஷரம் அப்படின்னா நம்ம க க க கங்க த ப ப ப பமா அது பண்ணிகிட்டே வரோம் இல்லையா. அந்த அந்த அக்ஷரங்களில் எது 16வது அக்ஷரம் அப்படின்னா த த த த தன பண்ணுறோம் இல்லையா. அந்த த வரும்பொழுது 16வது 16வது அக்ஷரமாக வந்துடும். 16வது அக்ஷரமாக வந்த அந்த அக்ஷரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, திருப்பி 21வது அக்ஷரமாக இருக்கிற அக்ஷரத்தையும் சேர்த்து அதை பிரம்மா பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் பாகவதத்தில் சொல்கிறது. 21வது அக்ஷரமாக இருக்கிறது ப. ஸோ த ப ரெண்டையும் சேர்த்தா தப, தபஹ, தபஸ், தப தபேதி அப்படின்னு ரொம்ப அழகாக நம்மளுடைய பட்டத்திரி அதை ரொம்ப சுலபமாக சொல்லிட்டார். தப தபேதி அப்படிங்கிற வார்த்தை தான் என்னவா வந்தது? அசரீரி வாக்கா. அதான் வைகாயசீம் வாணியும் ஸ்ருதி சுகாம் அசரீரி வாக்கா என்ன வந்தது அப்படின்னா தப தபேதி அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அது என்ன அப்படின்னா, பிரம்மா நீ தபஸ் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை அந்த அசரீரி வாக் சொல்கிறது. அது இப்போ பிரம்மாவுடைய காதில் அப்படியே சுகமாக விழறதான். அப்படி ஒரு சுகானுபாவமாக இருக்குது அந்த ஸ்ருதி வாக்கியம். அந்த வாக்கியமே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ என்ன பகவான் இப்போ 3வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, பட்டத்திரி அதாவது இந்த இடத்துல சுகம் குருவம் ஸ்தப பிரேரணாம் அப்படின்னா பகவானுக்கு, அதாவது பிரம்மாவுக்கு தெரியும் தன்னுடைய பிரேரணை என்னன்னு. தான் தான் அதை பண்ண போகணும் அப்படின்னா நம்ம தான் இதை இந்த தபஸை பண்ணி அது மூலமாக சிருஷ்டியை பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு விடுறது. இப்போ அவர் 3வது ஸ்லோகத்தில் கேட்குறார். கோசௌ மாமவத் புமானிதி ஜலா பூர்ணே ஜகன்மண்டலே திக்ஷுத்வீக்ஷ கிமாப்யநீக்ஷிதவதா வாக்யார்த்தமுத்பஷ்யதா திவ்யம் வர்ஷசஹஸ்ரமாத தபசா தேன த்வமாராதிதஹ தஸ்மை தர்ஷிதவானசி ஸ்வநிலயம் வைகுண்டம் ஏகாத்புதம். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பட்டத்திரி அழகாக சொல்கிறார். இதில் என்ன அப்படின்னா, பிரம்மா சிருஷ்டி பண்ண தெரியாமல் தவிச்சுருந்த இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு அசரீரி வாக்கை காதில் விழறதவருக்கு. இந்த அசரீரி வாக்கு காதில் விழுந்த உடனே அவர் அங்கேயும் தேடுறார். யார் 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 இப்போ எனக்கு இதை சொன்னது? இந்த சத்தம் எங்கேருந்து வந்தது? இந்த சப்தம் யார் என்னோட பேசிறான் அப்படின்னு சுற்றி முற்றி தேடுறாராம். அவர் 4 பக்கமும் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஜலம். ஜகன்மண்டலே பூர்ணே ஜகன்மண்டலே அப்படிங்கிறா. ஃபுல்லாக ஜலம். எங்கே பார்த்தாலும் ஜலமாக இருக்குது. இதில் என்ன தெரிய போகிறது அவருக்கு? என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அவரால்? எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிஞ்சுட்டார். எது அப்படின்னா, உத்பஷ்யதா, இந்த அசரீரி வாக்கை நன்னா நம்பினார் அப்படின்னு சொல்கிறார் பட்டத்திரி. இந்த அசரீரி வாக்கையே தனக்கு கிடைச்ச ஒரு ஆக்ஞையாக நினச்சிக்கிறார். ஆக்ஞையாக நினச்சிண்டு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இப்போ இந்த பகவானை இந்த பிரம்மதேவரை எப்படி சிருஷ்டி ஆகியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப அழகாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆட்டம் பார்க்கலாம். இப்படி இருக்கார் இல்லையா, விராட்ட ரூபமாக இருக்கக்கூடிய பகவான் இப்படி இருக்கார்.
இந்த விராட்ட ரூபத்தை அப்படியே ஜஸ்ட்டு டேர்ன் பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 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 குளோபாட்டாக இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த விராட்ட ஸ்வரூபத்தை அப்படியே சயன கோலத்துக்கு நம்ம மாற்றினோம் அப்படின்னா என்ன ஆகும்? தலை இந்த பக்கம் வந்துடும், கால் பகுதி அந்த பக்கம் போயிடும், நாபி நடுவில் இருக்கும். இந்த ஜலத்தில், இப்போ ஜலத்துக்குள்ளே இருக்கார் பகவான் நிர்சலனமாக, அப்படியே விராட்ட ரூபமாக இருக்கக்கூடிய பகவான் ஜல 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 ஜலமாக இருக்க, ஃபுல்லும் ஜலம், அதுக்குள்ளே அப்படியே அமைதியாக அவர் இருக்கார். பகவானே தன்னுடைய மனசால் சிருஷ்டி பண்ணியிருக்கார். யாரை அப்படின்னா பிரம்மாவை. தன்னுடைய ஒரு சங்கல்பத்தினால சிருஷ்டியானவர் பிரம்மா. இப்போ இந்த பிரம்மா எப்படி வந்திருக்கார் வெளியில் அப்படின்னா, பகவானுடைய நாபிலேந்து ஒரு தண்டு, ஒரு தாமரையோட தண்டு வருது. அந்த தண்டு எப்படி வருதுன்னா, இப்படி வளைஞ்சு 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 நீண்டு 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 சத்தியலோகமாக இருக்கக்கூடிய பகவானுடைய தலையையும் தாண்டி ஒரு தாமரை புஷ்பமாக வழியில் வந்திருக்கு. அந்த தாமரை புஷ்பத்தில் குழந்தையாக இருக்கக்கூடிய பிரம்மா இப்போ தபஸ் பண்ண போகிறார். ஏன்னா தபஹ அப்படின்னு தபஸ் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி முதல் 2வது ஸ்லோகத்தில் 3வது ஸ்லோகத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் அந்த அசரீரி வாக்கை கேட்டுடுறார் இல்லையா. கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பகவான் பிரம்மா 1000 வருஷ திவ்ய வருஷம், அதாவது தேகா அப்படிங்கிற தேவர்கள் வாழக்கூடிய 1000 வருஷம், நம்ம வாழ்கிற 365 days into 1000 இல்லை. ஓகே, அது இல்லை. முன்னாடியே நம்ம படித்தோம் இல்லையா, ஒரு நாள் அவருக்கு எத்தனை இதுன்னு காலம்னு. அந்த 1000 திவ்ய வருஷ காலம் அந்த தாமரை மேலே, அந்த ஜலத்துக்கு மேல் பகுதியில் கீழே யார் இருக்கா? கீழே விராட்ட ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் பள்ளி கொண்ட பெருமாள் படுத்துட்டுருக்கார். யார் அப்படின்னா, அவர் தான் நம்மளுடைய சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபம். அதுலேருந்து தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தில் வெளியில் வந்த நாபிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தாமரை தண்டினுடைய தாமரையில் யார் இருக்கா அப்படின்னா, சாக்ஷாத் பிரம்மா இருந்துட்டு தபஸ் பண்ணுறார். அந்த தபஸை பார்த்து அவர் யார் சந்தோஷமாறார் அப்படின்னா, பகவான் ரொம்ப சந்தோஷமாகி தன்னுடைய பகவானுக்கு பிரம்மாவுக்கு இந்த வைகுண்டத்தை காமிக்கிறாராம். வைகுண்டத்தை ரொம்ப அழகாக இப்போ சொல்கிறா. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பகவான் சிருஷ்டி பண்ணிட்டார், பிரம்மா வந்தாச்சு வெளியில், பிரம்மா தபஸ் பண்ணுறார். இப்போ பிரம்மாவுக்கு காதில் கேட்டது அசரீரி வாக், ஏதோ ஒரு சப்தம் வந்திருக்கே, அது ரொம்ப ஸ்ருதி சுத்தமாக இருக்கிற சப்தம், சாக்ஷாத் பகவானே சொன்ன சப்தம்னு இவருக்கு புரியுறது. அதையே ஒரு பிரேரணையாக வச்சுட்டு தான் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இப்போ பகவத் தர்ஷனம் கிடைக்கணும் இல்லையா அவருக்கு. அவர் ஏன் இப்போ கீழே குனிஞ்சு பார்க்க முடியலையா? பார்க்குறார் தெரியல அவருக்கு. கீழே எங்கே இருக்கார் பகவான் அப்படிங்கிற அந்த விராட்ட ரூபம் அவருடைய கண்ணுக்கு படலை. அதனால பகவான் சந்தோஷப்படுறாராம். இப்படிப்பட்ட ஒரு தபஸ் எனக்காக என் குழந்தை பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி எங்கே காட்ட போகிறார்? இப்போ தன்னுடைய வைகுண்டத்தை காட்ட போகிறார். இப்போ நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும், விராட்ட ரூபத்தில் இருக்கிற பகவான் தனி, விராட்ட ரூபத்திலேருந்து சங்கல்பமாக கொடுத்துருக்கிற பகவான் யார் அப்படின்னா பிரம்மா, அதுவும் பகவத் ஸ்வரூபத்திலேருந்து வந்த ஒரு சிருஷ்டி. இப்போ இந்த சிருஷ்டிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், இந்த எந்த காரணத்துக்கும் உட்படாதவர், எந்த கால தேசத்துக்கும் உட்படாதவர், 14 லோகத்தையும் கடந்தவர் அப்படின்னு நம்ம இத்தனை நேரமாக பார்த்துட்டு வந்த பகவான் இப்போ இந்த குளோப் மாதிரி இருக்கக்கூடிய, இந்த எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த அண்டத்துக்குள்ளே இருப்பாரா? இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்மளோட அஷ்டாங்க யோக தசகத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லிட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, யார் ஒருவன் அஷ்டாங்க யோகம் பண்ணி எல்லா மூலாதாரத்திலேருந்து இருக்கக்கூடிய சக்தியை தன்னுடைய ஊர்துவநாடி வழியாக யார் ஒருத்தன் வெளியில் எடுத்துன்னு எல்லா பிரேரணையை எல்லாத்தையும் நம்ம முடிக்கிறோம் இல்லையா அங்கே அஷ்டாங்க யோகத்தில், அதெல்லாம் முடித்து அவனுடைய ஊர்துவநாடி வழியாக போகக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் சகல லோகங்களையும் கடந்து, பிரம்மலோகம், சத்தியலோகம், சூரிய மண்டலம் எல்லாத்தையும் கடந்து
எங்கே போகிறது? அதெல்லாம் இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய லோகங்கள். இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய லோகங்களை எல்லாம் கடந்து 7 ஸ்டெப்ஸாக இருக்கக்கூடிய 7 லேயர்ஸ் அதையும் கடந்து எப்போ கடக்கும்? தன்னுடைய சுண்டு விரலால் ஒரு சின்ன ஓட்டையை போட்டுண்டு வெளியில் போய் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய திவ்ய தாமத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பகவானை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னு முன்னாடியே சொல்லிட்டார். இப்போ அதே பிரம்மாவுக்கும் அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறார். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ தண்டு வழியாக வெளியில் வந்த தாமரையில் பகவான் இருக்கார். இப்போ பகவான் கொடுத்த பிரம்மா இருக்கார். பிரம்மா தன்னுடைய திவ்ய திருஷ்டியால், தன்னுடைய கண்களால் நேராக இந்த அண்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தாமமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கிற பகவானை தரிசனம் பண்ணினார். வைகுண்ட ரூபம் விபோ, அந்த வைகுண்ட ரூபத்தை நீ காமிச்சியாமே குருவாயூரப்பா, இது சத்தியமா? உன்னோட தாம விபாதம் அங்கே என்னெல்லாம் பார்க்க போகிறார் அப்படின்னா, தர்ஷிதவா நீங்கள் தான் தர்ஷிக்க பண்ணினேலாமே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறார். அவரும் ஆச்சரியமாக கேட்குறார். ஆச்சரியமான உலகம் இல்லையா அந்த வைகுண்ட ரூபம்? அந்த ஒரு ஆச்சரியமான வைகுண்டத்தை காமிச்சேலாமே, என்ன ஒரு அற்புதம் அது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பகவானை ஸ்மரிச்சுண்டு பட்டத்திரி இந்த வைகுண்ட ரூபத்தை சொல்கிறார். அந்த வைகுண்ட ரூபத்தில் எப்படி பகவான் இருக்காருங்கிறத இப்போ பிரம்மா ரசித்து பார்க்குற. இதுதான் இப்போ நமக்கு எல்லாம் சொல்ல போகிறது அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரிஞ்சு கொடுத்தா. நாபி அப்படிங்கிறதுலேருந்து பெரிய கமலம், அது ஒரு பெரிய தண்டு நீண்டு 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 தாமரை விரிஞ்சு எங்கே வருதுன்னா சத்தியலோகமும் தாண்டி அதில் பிரம்மா தவம் பண்ணின்னு இருக்க. அந்த பகவானுக்கு என்ன அப்படின்னா, எப்படி 4வது தசகத்தில் நம்ம படித்த மாதிரி அந்த அர்ச்சராதி கதிகள்லேருந்து தாண்டி எல்லா லோகத்தையும் தாண்டி ஒரு சின்ன ஓட்டை போட்டுண்டு பகவானுடைய வைகுண்ட பிராப்தியை பார்க்குறானோ, யார் அதை நோக்கி போகிறானோ அப்படின்னு முன்னாடியே சொன்னார். அதே மாதிரி இங்கே தாமரை மேலே இருக்கிற ஜபம் பண்ணுற பகவானாக இருக்க பிரம்மா தன்னுடைய கண்களுக்கு தன்னை சிருஷ்டி பண்ணின பரபிரம்மத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சாட்சாத் அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானே கொடுக்கிறார். எதற்காக கொடுத்தார் அப்படின்னா, அப்படி பக்தி பண்ணி தவம் பண்ணினாராம். அந்த அசரீரி வாக்கை கேட்ட மாத்திரத்துலேருந்து அதை நம்பி இதுதான் எனக்கு ஒரு பிடிப்பு அப்படின்னு வச்சுட்டு 1000 வருஷ காலம் தபம் பண்ணினத்துக்கு சந்தோஷப்பட்டு தன்னுடைய வைகுண்ட தாமத்தில் தன்னுடைய சாட்சாத்காரத்தை பகவான் இந்த நம்மளுடைய பிரம்மாவுக்கு காமிக்கிறார் அப்படிங்கிறத 3வது ஸ்லோகத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்க. இப்போ 4வது ஸ்லோகம். மாயா யத்ர கதாபினோ விகுருதே பாதே ஜகத்யோ பஹிஹி சோக க்ரோத விமோக சாத்வ சமுகா பாவாஸ்து தூரம் கதா சாந்திரானந்தஜரி ச யத்ர பரம ஜோதி பிரகாஷாத்மகே தத்தே தாம விபாவிதம் விஜயதே வைகுண்ட ரூபம் விபோ. இப்போ என்ன, பகவான் இந்த வைகுண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாக்ஷாத் இப்போ பிரம்மா இதை ஒரு ரசானுபாவமாக இருக்கக்கூடிய இந்த இதை பார்த்துன்னு இருக்கார். இந்த வைகுண்டத்தை எப்படி பார்க்குறார் அப்படின்னா, பகவான் இப்போ காமிக்கிறாராம். சர்வவியாபியாக இருக்கியே கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு அழைக்கிறார். 4வது தசகத்தில் பெருமாள் எந்தர் அப்படின்னா எப்படி இருக்கார் அப்படின்னா, அந்தர்முகமாக இருக்கக்கூடிய பகவானே தான் பகிர்முகமாகவும் இருக்கார். அந்தர்பகிஸ்துவ அப்படிங்கிறார். உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். நம்மளுடைய இதில் பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதன் சொல்கிறான், என்னுடைய சுவாமி எங்கே இருக்கான் அப்படின்னா அந்தர்பகி, எங்கே வேணாலும் இருக்கலாம், உள்ளே இருப்பான் வெளியில் இருப்பான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அப்படிப்பட்ட பகிஸ்துவ இப்போ இங்கே என்ன எழுதுறார் அப்படின்னா, இந்த சுவாமி எங்கே இருக்கார் அப்படின்னா, எத்திர கதாபினோ விகுருதே பாதே
ஜகத்பியோ பகிஹி அப்படிங்கிற இந்த சுவாமி எங்கே இருக்கார் அப்படின்னா, இந்த வைகுண்டம் எங்கே இருக்குது, இந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சுவாமி எங்கே இருக்காருன்னா, இந்த 14 லோகத்தையும் தாண்டி பகிஹி அப்படிங்கிற இந்த 14 லோகம் இப்போ பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, இதிலெல்லாம் இல்லை அவர். ஏன்னா இதற்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு தானே நம்ம பார்க்குறோம். பகிஹி அதுக்கும் வெளியில் இருக்கார். பாதே அப்படின்னா ஜுவலிக்கிறாராம். பல 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 பலன்னு அப்படியே என்ன சொல்கிறது, அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபமாக பகவான் தக 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 தகன்னு அப்படி ஸ்வர்ணமயமாக இருக்கிற ஒரு தாமம்னா வைகுண்டம், இடம், அந்த இடம் அப்படி இருக்குது. இதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும்? மாயா, அந்த லக்ஷ்மி தாயார் பிராட்டி, அவளுடைய கட்டாட்சம் அங்கே சதா சர்வ காலமும் அவள் எப்படி இருக்கா அப்படின்னா பகவானோட ஒன்றரை கலந்த நிலை இல்லையா. அவள் வைகுண்டம் அப்படின்னு நம்ம வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு நம்ம பிக்சரைசேஷனில் பார்த்தாலே தெரியும். தாயார் பகவானுடைய பாதத்துக்கு கீழே உட்காண்டிருப்பா. ஒரு பெரிய ஆதிசேஷன் மேலே பகவான் படுத்துட்டுருப்பார். அந்த இடத்துல தாயார் என்ன பண்ணுறா அப்படின்னா பகவானோட கலந்து ஜீவனும் பரமாத்மாவும் ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம்தான் வைகுண்டம் இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு வைகுண்ட பதவி கிடைக்கணும், மோட்சகதி அப்படிலாம் சொல்கிறோமே. அப்படின்னா அங்கே என்ன இருக்குது? அது ஜீவனும் பரமாத்மாவும் கலந்த ஒரு நிலை. அந்த நிலையில் இருக்கக்கூடிய என்ன இருக்கும் அங்கே அப்படின்னா, எதெல்லாம் இல்லை அப்படின்னா, அதாவது நம்மளுடைய விகாரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய லோகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே அங்கே இல்லையா. அப்படின்னா தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த இடமோ அந்த சாநித்தியமோ அங்கே இருக்கக்கூடிய பிரகாசமோ அங்கே இருக்கிற ஜுவலிப்போ இது எல்லாமே வேறு விதத்தில் இருக்குது. அங்கே என்ன இல்லை அப்படின்னா, அங்கே மாயை அப்படின்னா கதாபி ஒரு பொழுதும். ஏன்னா இந்த மாயா ஒரு நிமிஷம் கூட தாயார் அகலாமல் இருக்கா. பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில் சதா சர்வகாலமும் வாழ்ந்துட்டு இருக்கிற தாயார் அங்கே பிரத்யட்சமாக பகவானுடைய திருவடியை பற்றிண்டு திருவடி சேவையை பண்ணிண்டு சாட்சாத் பகவானோட ஒன்றரை கலந்திருக்கிற அந்த ஒரு நோ விக்ருத்தே அப்படிங்கிற அங்கே எந்த ஒரு மாறுபாடுமே இல்லையா. அங்கே என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறார் அப்படின்னா, சோக குரோத விமோக சாத்வ சமுகாக அங்கே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன இல்லை அப்படின்னா காமக்ரோத லோபம் ஆச்சரியம் பொறாமை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைரி என்வி, இந்த மாதிரி கஷ்டம் துக்கம் எதுவுமே இல்லை. அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பகவானுடைய ரூபம் அப்படி இருக்கிறச்ச அந்த இடத்துல என்ன தோன்றது அப்படின்னா, அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா சாந்திரானந்த ஜரி அப்படிங்கிற சாந்திரானந்த ஜரி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆனந்த லஹரி. ஆனந்த லஹரி, ஆனந்த அலை, ஆனந்த ஸ்வரூபம், வெறும் சித்மயமாக இருக்கக்கூடிய பிரம்மானந்த ஸ்வரூபம், அதுதான் சின்மயமான ஒரு ரூபம். அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தமாக இருக்கக்கூடிய அந்த வைகுண்டம், அதை சுற்றி இருக்கக்கூடிய நித்திய சூரிகள், இந்த தாமஸ்தானம் அதை எப்படி அப்படின்னா சாட்சாத்காரம் பார்த்த அத்தனை பேரும் அதை அனுபவிச்சிருப்பாங்க. அதை பகவானுடைய சாட்சாத்காரம் பார்த்தா பிரத்யட்சமாக இங்கே பட்டத்திரி பார்த்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சாட்சாத்காரத்தை அனுபவித்த மகான்கள் கோட்டி கோட்டி மகான்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சத்தை அவாவா ரீதியில் அதை அனுபவித்து எழுதியிருக்கா. ஒரு சூர்தாசருக்கு கண்ணே தெரியாமல் இருக்கக்கூடிய சூர்தாசருக்கு சாட்சாத் பகவான் இதில் சுவாமியோட அலங்காரத்தை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு கவிதையை எழுதுகிறார். அன்னன்னைக்கு பகவான் என்ன அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்கிறத தன்னுடைய சக்ஷு, கண்ணு தெரியாதவருக்கு, கண்ணு தெரியலன்னா என்ன, துவாரகாதீசனுக்கு வாசலில் உட்கார்ந்து பாடக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு மாத்திரம்தான் இருந்தது. சூர்தாசர் ஒன் அமங் த கவி அவர். அப்படிப்பட்டவருக்கு துவாரகாதீசனை பார்த்து பாடக்கூடிய ஒரு பாக்கியம் பார்க்க முடியாது. தன்னுடைய திவ்ய திருஷ்டியால் பார்க்குறார். சாட்சாத் பகவானை திவ்ய திருஷ்டியால் பார்த்து அப்படி ஒரு பாடல்களை அவர் அமைக்கிறார். அப்படி அமைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். பகவான் உள்ளே என்ன வஸ்திரம் அணிஞ்சுட்டுருக்கான், என்ன கலரில் போட்டுருக்கான், எப்படிப்பட்ட ஸ்வரூபத்தில் இருக்கான். ஏன்னா
துவாரகாதீசனுக்கு வந்து விதமான அலங்காரம், போகஸ்வரூபி அவர். அப்படியே வந்து வல்லபாச்சாரியார் வந்து அப்படி எழுதியிருக்காரு, அதரம் மதுரம் வதனம் மதுரம்னு ஒரு அங்க லாவண்யத்தையும் ரசித்து அப்படி பாடியிருக்கா. அப்படிப்பட்ட பகவானுக்கு வந்து சூர்தாசருக்கு வந்து அப்படி காட்சி தரார் அப்படின்னா அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கும்? அப்போ சூர்தாசருக்கு வந்து கண்ணை மூடினா தகன்னு பகவான் போட்டுருக்கிற வயிறு அட்டிகையாகட்டும், காதில் போட்டுருக்கிற மக்கர குண்டலமாக இருக்கட்டும், தலையில் வச்சுருக்கிற மயில்பீலியாக இருக்கட்டும், அன்னைக்கு என்ன வர்ணத்தில் பகவானுக்கு நீல வர்ணத்தில் பட்டு சாத்தியிருக்காளா, இல்லை பகவான் வந்து அந்த ஒரு குளிருக்காக வந்து ஒரு முண்டா சாட்டம் தலையில் கட்டியிருக்காளா அப்படிங்கிறத முதற்கொண்டும் அவர் தன்னுடைய பாடல்களில் வந்து சொல்லுவாராம். ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து பகவான் சூர்தாசரோடு டிசைட் பண்ணிடுவார். இன்னைக்கு இந்த ரூபம்தான் எனக்கு அப்படின்னு அவள் மாற்றி மஞ்சள் வஸ்திரம் போட்டாலும் பகவான் சாட்சாத்காரமாக இவருடைய கண்ணுக்கு நீல வஸ்திரமாக காமிச்சு கொடுத்தாருன்னா தன்னுடைய வஸ்திரத்தையும் மாற்றி அந்த பக்திக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய பகவான். அப்படிப்பட்ட பகவான் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் கிடையாது. காம குரோத லோப மாத்சரியம் அஜ்ஞானம் பயம் இந்த மாதிரி பாவங்கள், இந்த உணர்ச்சிகள் எல்லாம் தூரங்கத்தாக எல்லாம் ஓடி போயிடுது. ஒன்றுமே இல்லை, எல்லாம் விலகி போயிருக்கு. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா சாந்திரானந்த ஜரி, ஆனந்த லகரி, ஆனந்த பாவம், பிரம்மானந்த ஸ்வரூபம். இது மாத்திரமே தான் இருக்குது. சத்தியமாக நமக்கு எல்லாம் நம்மளுடைய குருநாதரோட கிருபா. குருநாதரே வந்து தன்னுடைய ஒரு பாடல்களில் வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்கார். பிரத்யக்ஷமாக நான் வந்து பகவான் கிருஷ்ணனை வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக ஒரு பாட்டு மூலமாக அவர் வந்து அதை வந்து அவர் அனுபவித்து தான் அதை பண்ணியிருக்க முடியும். இல்லைன்னா அந்த வார்த்தைகளோ அந்த ஒரு ஸ்மரணை இல்லாமல் அப்படி விழ முடியாது. கோலோகம் சென்று வந்தேன் நான் கோகுல பாலனை நேரில் காண கோலோகம் சென்று வந்தேன். கண்டிப்பாக பிரத்யக்ஷமாக சாக்ஷாத் கிருஷ்ணர் நிச்சயமாக நம்மளுடைய குருநாதர் வந்து தரிசனம் பண்ணியிருக்கார். பண்ணியனாலதால தான் இப்படிப்பட்ட அவர் கோலோகத்திலேயே போய் பகவான் கிருஷ்ணனை பார்த்துருக்கேங்கிறத வந்து அனுபவித்து எழுதியிருக்கார். அப்படின்னா நிச்சயமாக புல்லரிக்கிறது உடம்பெல்லாம். அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த சாட்சாத்காரத்தை அனுபவிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய வைகுண்ட தாமத்தை சாட்சாத் தன்னால் உருவாக்கப்பட்ட, தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மதேவருக்கு அந்த தர்ஷனத்தை காமிக்கிறார் அப்படிங்கிறது இங்கே வந்து சொல்கிறார் இந்த 4வது ஸ்லோகத்தில். 5வது ஸ்லோகத்தில் வந்து இந்த வைகுண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து வர்ணனை பண்ணுறார் நம்மளுடைய பட்டத்ரி. 5வது ஸ்லோகத்தில் யஸ்மின் நாம சதுர்புஜா ஹரிமணி श्यामावताधद्विषो नानाभूषणरत्नदीपितदिशो राजद्विमानालया भक्तिप्राप्ततथाविदो नतपता दीव्यन्ति दिव्याजनाः तत्ते दामनिरस्तसर्वशमलं வைகுண்டரூபம் ஜெயேத். யஸ்மின் நாம, இப்போ எந்த லோகத்தை காமிச்சார் இப்போ பட்டத்ரி வந்து இப்போ நமக்கெல்லாம் காமிச்சுன்னு இருக்கார். இப்போ பிரத்யக்ஷமாக பட்டத்ரியினுடைய வாக்குலேருந்து அவருடைய ஸ்லோகத்திலேருந்து நம்ம கண்ணு முன்னாடி இந்த வைகுண்ட ரூபத்தை நமக்கு வந்து காமிச்சுன்னு இருக்கார். அது வந்து பகவானுடைய கிருபா, இல்லாட்டி அது கிடைக்கல அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே புரியுறது. எஸ்மின் நாம, எந்த லோகத்தில் எல்லாருக்கும் வைகுண்டத்தில் வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்காளாம். யாரை வாழலாம், எப்படி வாழலாம்? வைகுண்டத்தில் இவ்வளோ பேர் இருக்கா. அதுவும் எப்படி இருக்கா? எல்லாரும் சதுர்புஜத்தோடு இருக்காளாம். அத்தனை பேரும் சதுர்புஜத்தோடு இருக்கா. இப்போ இந்த இது சொல்லும் பொழுது வந்து நம்ம கண்டிப்பாக குருவாயூரப்பனை பற்றின ஒரு கதையோ குருவாயூரப்பனை பற்றின ஒரு பாடல்களோ பாடும் பொழுது சாக்ஷாத் ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய பட்டத்ரிக்கு
ஜஸ்ட்டு அவருடைய பாண்டியத்துக்கு சமீபமாக அவரை போலவே இன்னொரு பெரிய மகான் வாழ்ந்தார். அவர் பேர் வந்து பூந்தானம்னு பேர். அவருடைய ஒரு சின்ன ஒரு அனுபவம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்மரிச்சுக்கணும். ஏன்னா இந்த தசகத்தில் இந்த ஸ்லோகத்தில் தான் அதை ஸ்மரிச்சுக்க முடியும். என்ன ஆறுது அப்படின்னா, பூந்தானம் வந்து எப்பவும் பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பார். பூந்தானத்துடைய கதை எப்போது நம்ம வந்து பார்க்கலாம். அவர் வந்து எப்படின்னா சாக்ஷாத் பகவத் சாட்சா்காரம் தான். குருவாயூரப்பன் இல்லாத ஒரு வாழ்க்கையே அவருக்கு இல்லை. ஏன்னா குருவாயூரப்பன் வந்து அப்படி அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டார். என்ன அப்படின்னா, குழந்தையே இல்லாமல் பகவானை வேண்டி வேண்டி, அதை எப்பவே சொல்கிறேன், பகவானை வேண்டி வேண்டி அந்த குழந்தை பாக்கியம் அவருக்கு கிடச்சிது. குழந்தை பாக்கியம் கிடச்ச அவருக்கு வந்து திக்குமுக்காடி போயிட்டார். இப்படி ஒரு பாலகன் எனக்கு பிறப்பான்னு நான் எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சதா சர்வ காலமும் ட்ரெஸ் பண்ணுறதும், அதுக்கு சாப்பாடு ஊட்டுறதும், தன்னுடைய அத்தனை மணி நேரங்களையும் அந்த குழந்தையோடையே செலவு பண்ணிட்டு இருந்தார். ஆச்சு குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுத்து. அந்த ஆற்றுல வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவா இல்லையா, குழந்தைக்கு வந்து ஆயுஷ்ய ஹோமம் பண்ணணும். அப்போ வந்து பூந்தானம் வந்து யாரை இத்தனை நாள் பகவத் சாட்சா்காரமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை வேண்டின்றாரோ அவரையே அந்த இடங்களில் மறந்து போய்டுறார். என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் இந்த பிரகிருதி விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதாவது நம்மளை அறியாமல் நம்ம ஒன்றில் அட்டாச் ஆகிடுறது. அந்த மாதிரி இப்போ இந்த குழந்தை மேலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிடித்தம் வந்துடுறது. அவர் என்ன ஆகிடுறாரு, சிம்பிளாக சொல்லிடுறேன், பிடித்தம் வந்துடுறது. ஆனால் இன்றைக்கி வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணக்கூடிய நேரம், விடிகார்த்தால நல்ல மழை. குருவாயூரில் பூந்தானம் இருக்கக்கூடிய வீடு எங்கே பார்த்தாலும் மழை. கேரளாலெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், ஆற்றுக்கு பின்னாடியே புழைன்னு சொல்லுவாள், குளம் ஓடின்னு இருக்கும். அதில் எல்லாம் ஸ்நானம் பண்ணுவாள். எல்லாம் ஆற்றுக்கு வந்தவாள்லாம் ஸ்நானம் பண்ணுறா. ஸ்நானம் பண்ணிவிட்டு அவளுடைய நித்திய கர்மானுஷ்டங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறா அப்படின்னா, தாயார் வந்து இந்த குழந்தைக்கு நிறையா பாலை ஊட்டி அந்த குழந்தையை கொண்டு வந்து நடையில் படுக்க வச்சுருக்கா. ஒரு மரப்படி மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கிட்ட படுக்க வச்சுருக்கா. கொஞ்சம் இருட்டு வேலையாக இருக்குது. விடிகார்த்தால் எல்லோரும் ஸ்நானம் பண்ணிட்டு வரா. வஸ்திரத்தை மாற்றிக்கிறதுக்காக எல்லோரும் அவளோட ஈர துணியை வந்து கவனிக்காமல் அங்கே இருக்கிற அந்த குழந்தை, தூங்கின்னு இருக்கிற குழந்தை மேலே போட்டு விட்றா. போட்டு அந்த குழந்தை மேலே 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 எல்லோரும் வந்தவா போனவா எல்லோரும் தூங்கின்னு இருக்கிற குழந்தை மேலே அந்த துணியை போட்டதுனால என்ன ஆகிடுறதுன்னா, மூச்சு திணறி அந்த குழந்தை இறந்து போய்டுறது. ஓகே, இது சம்பவம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். துடிச்சு போய்டுறார் பூந்தானம். அவருக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இந்த குழந்தை. இந்த உண்ணி இல்லாட்டி அவரால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு அவர் வந்து நினச்சிட்டு இருந்த நேரம் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விரகம் அவருக்கு வந்து, புத்திர சோகம் அப்படி ஆயிடுறது. ஒன்றுமே புரியல அவருக்கு. அப்போ தான் அவர் உணர்றார், எதில் நான் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுருந்தேன் அப்படின்னா, அந்த உண்ணி, இறந்து போன உண்ணி வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் என்னுடைய குருவாயூரப்பனே தானே என்கிட்ட பிறந்து வந்திருப்பான். கண்டிப்பாக நான் அவனை தானே ஸ்மரணை பண்ணணும்னு அவர் வந்து தன்னுடைய மனசை திடம் பண்ணிட்டு பகவானுடைய கிருப்பையில் குருவாயூரப்பன் மேலேயே நிறைய பாடல்கள் அதெல்லாம் வந்து அவர் இயற்றினார். ஞானபானைன்னு பேர் அவருடைய எழுதியிருக்கிற எல்லா மலையாள கிரந்தம். நிறையா மலையாளிஸ் இதில் இருக்கா. அவள்லாம் வந்து நன்னா, சில பேருக்கெல்லாம் அது பாராயணமாகவே தெரியும். ஞானபானை பாராயணம் பண்ணுறதுங்கிறது நாராயண பட்டத்திரி பண்ணின நாராயணியத்தை பாராயணம் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட். அப்படி அப்போ அவருக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து பூந்தானத்துக்கு வந்து என்ன அப்படின்னா, தன்னுடைய பாகவதம் நித்திய ஸ்மரணமாக பாகவத பாராயணம் அதை பண்ணிகிட்டே இருக்கார். நித்தியமாக அவர் பண்ண அதை ரசானுபவமாக தானே பண்ணணும். ஒரு பாகவதத்தை வந்து எப்படின்னா, அது வந்து ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவிபாவுக்காக அப்படின்னு கூப்பிடுறாரு எல்லாரையும். வாங்கோ ரசிகர்களே வாங்கோ, எல்லா ரசிகாசும் வந்து இந்த பாகவதத்தை வந்து பானம் பண்ணுங்கோ அப்படிங்கிற, இதனுடைய அமிர்தத்தை குடிச்சு 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 அந்த ரசனையில் உள்ளே போங்கோ அப்படின்னு தான் அழைப்பே விடுறா. அப்போ இவரும் அந்த ரசானுபாவத்தோடு இதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அவருக்கு வந்து தோன்றது என்ன அப்படின்னா, இந்த தசகம் இப்போ நம்ம பட்டத்திரி நமக்கு காமிச்சிருக்கிற இந்த வைகுண்ட லோகத்தினுடைய தசகம் அங்கே 3வது ஸ்கந்தத்தில் வருது. அந்த 3வது ஸ்கந்தத்தில் வைகுண்டத்தில் இதே விஷயங்களை அவர் வந்து படிச்சுட்டு வரும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றது. அப்போ அவர் வந்து நினச்சிக்கிறார், இப்படி இருக்கிற வைகுண்டத்தை நான் ஏன் பார்க்க முடியாது, என்னை வந்து சாக்ஷாத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் என்னை ஏன் அழைச்சிட்டு போக மாட்டான், எனக்கு ஏன் காமிக்க மாட்டான் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்து விடுறார்.
வந்தால் நேராக குருவாயூரப்பன் கோவிலில் போகிறார். அங்கெல்லாம் அப்போ யார் இருந்தால் யாருமே இல்லை, இப்போ இருக்கிற நிலைமை மாதிரி இருந்திருக்கும். அப்போ குருவாயூரப்பன் கோவில் எல்லாம் அப்படியே பகவான் நித்தியஸ்வரூபமாக சித்கனமாக அப்படியே கையில் வாழைப்பழத்தை வச்சுட்டு குட்டி குருவாயூரப்பன் ரொம்ப அழகாக வரக்கூடிய பக்தர்களோடெல்லாம் பேசிண்டு அப்படி இருந்த ஒரு காலம் அது. அப்போ போய் இவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நான் இன்னைக்கு என்னுடைய பாகவத பாராயணத்தில் உன்னுடைய வைகுண்ட தாமத்தை வந்து வர்ணனை பண்ணினதை எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிற. அப்போ பகவான் வந்து சொல்கிறார், அப்பா நிச்சயமாக உனக்கு வைகுண்ட பதவி தான், அதில் வந்து துளிப்போலும் சந்தேகம் இல்லை. காலம் வரும்பொழுது நான் உனக்கு அந்த பதவியை தந்துவிடுவேன், நீ அங்கே வந்துவிடலாம் அப்படிங்கிற. அப்போ பூந்தானம் சொல்கிறார், எனக்கு நன்னா தெரியும் எனக்கு வைகுண்டம் தான் கிடைக்கும்னு. அதுக்கு வந்து வேறு இதுவே கிடையாது, அதுக்கு வந்து மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை இப்போ அழைச்சின்னு போகணும் அப்படிங்கிற. இப்போ பக்தர்களுக்காக பகவான் இறங்கி வருது அப்படிங்கிறது தான் அழகு இல்லையா? பகவான் வந்து பிரத்யட்சமாக பக்தர்களுக்காக இறங்கி இறங்கி வந்து வந்து மேலே 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 பகவான் தன்னுடைய கட்டாட்சத்தை அள்ளி தெளிக்கிறான்னா அது அழகு. அந்த அழகு வந்து குருவாயூரப்பனுக்கு பிடிக்காமல் இருக்குமா? அப்போ சொல்கிறார், நீ நேராக ஆற்றுக்கு போயிட்டு வந்து நீ உன்னுடைய தியானத்தில் இரு, உன்னை நான் அழைச்சின்னு போகிறேன் அப்படிங்கிற. நேராக ஆற்றுக்கு வர்றார், ஒரு பத்மாசனத்தை போட்டுட்டு உட்கார்றார். பூந்தானம் கண்ணை மூடி சாட்சாத் குருவாயூரப்பனை தியானம் பண்ணுறார். இப்போ அவருடைய இந்த சூக்ஷ்ம சரீரம் தானே எப்படி வந்து போக முடியும் இல்லையா? இந்த ஸ்தூல சரீரம் போக முடியாது. சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை ஊர்த்வ நாடி வழியாக எடுத்துட்டு பகவான் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போகிறார். ஒரு ஒரு லோகமாக நம்ம இப்போ படித்தோமே, சூரியலோகம், சந்திரமண்டலம், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பிரம்மலோகம், சத்தியலோகம், அதையும் தாண்டி யார் இருக்கா? அந்த ஒரு வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். வைகுண்டத்துக்கு உள்ளே போகும்பொழுது இப்போ பார்த்தா அத்தனையும் அங்கே பூந்தானம் பார்க்குற. பார்த்தா எங்கே பார்த்தாலும் விஷ்ணு பார்ஷதர்களாக இருக்கா. எல்லாருக்கும் 4 புஜம், எல்லா சங்கு சக்கரம் பத்மம் கதையை வச்சுண்டு எல்லாருமே யார மாதிரி இருக்கா? சாக்ஷாத் விஷ்ணுவாட்டமே இருக்கா. யார் யாருன்னே அடையாளம் தெரியல, அப்படி எங்கே பார்த்தாலும். இவா எல்லாரும் யாரு? ஏன் இத்தனை பேருக்கு இங்கே இடம் கொடுத்துருக்கார் அப்படின்னா, அத்தனையும் பக்தி பண்ணிடலாம். பக்தி பண்ணி பகவான் அடைஞ்சவாளுக்கு பகவான் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சாரூபியத்தை கொடுத்துடுறார். சாரூபியம், சாமீபியம் அண்ட் சாயுஜ்யம் அப்படிங்கிறார். சாரூபியம் அப்படின்னா தன்னை போலவே இருக்கக்கூடிய ஒரு உருவத்தையும் அவளுக்கு கொடுத்து, சாமீபியம் தன்னுடைய பக்கத்திலேயே வச்சுக்கிறாராம் கிருஷ்ணர். தன்னோட பக்கத்திலேயே இவாளுக்கு வச்சுட்டு எதை கொடுக்குறார்? சாயுஜ்யமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தை பிராப்தி பண்ணுறார் அப்படிங்கிறா. அப்படிப்பட்ட பகவான் வந்து என்ன அப்படின்னா அங்கே எல்லாரும் இப்படி இருக்கா. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? எஸ்மின்னாம சதுர்புஜா ஹரிமணி ஷியாமாவதா தாதத் விஷோ அப்படின்னார். எல்லாரும் என்ன போட்டுருக்காளாம் அப்படின்னா, எல்லாரும் கழுத்தில் வந்து விதவிதமாக மாலை போட்டுருக்கா. என்ன அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கா. அதெல்லாம் பார்த்தா திவ்யமங்கள ரூபமாக இருக்கா. எல்லாரும் உலா வந்துட்டு இருக்கா. அங்கேயும் இங்கேயும் போயின்னு இருக்கா. ஹரிமணி ஷியாமா அப்படின்னா கருப்பு. ஷியாமான்னா கருப்பு. கிருஷ்ணருக்கு நம்ம ஷியாமள வர்ணனா அப்படின்னு அழைக்கிறோமே, ஒரு நீல கருப்பு. அந்த இதில் வந்து என்ன மணி, அந்த கலரில் மணி போட்டுருக்காளாம் அத்தனை பேரும். சஃபயர் ப்ளூன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்திரநீலமணி ரூபம். இந்திரநீலமணி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஜுவல், அதையும் வந்து அணிஞ்சுன்னு இருக்கா. இந்த இந்திரம் நீலமணி அப்படிங்கிறத வந்து யாரை உருவகப்படுத்தி சொல்கிறா அப்படின்னா, அதுக்கு வந்து சாக்ஷாத் கிருஷ்ணன் தான் இந்திர நீலமணி ரூபமாக இருக்கிறது. யார் அப்படின்னா, அன்னமாச்சாரியார்லாம் முத்துகா அந்த பாட்டில் வந்து எழுதியிருக்கார். தியாகராஜ சுவாமிகள் வந்து சாக்ஷாத் ராமனை கிருஷ்ணனா பாவனை பண்ணும் பொழுது இந்திரமணி நீல ரூபனாக இருக்கக்கூடிய, இந்திர நீலமணி ரூபனாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அங்கே இருக்கிறவா அத்தனை பேரும் வந்து பலவித ரத்னங்களை வந்து போட்டுருக்காளாம். இப்போ வந்து கிருஷ்ண கதாமிருதம் அப்படிங்கிற ஒரு பெரிய கிரந்தத்தில் வந்து லீலாசுகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பகவான் வந்து கண்டிப்பாக இந்த இந்திரநீல வர்ணத்தில் வந்து பகவான் அவதரிப்பான். எப்போ அப்படின்னா ஆவணி மாதத்தில் அந்த
ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து கூடிய நன்னாளில் இந்த கிருஷ்ணன் அவதரிப்பான் அப்படின்னு தன்னுடைய பாடலில் வந்து சொல்கிறார். வேதாந்த தேசிகர் வந்து எப்படி அழகாக இதை வந்து பகவானை காமிக்கிறார். இந்திரநீல மணி அணிஞ்சின்னு இருக்கிற பகவான் அப்படிங்கிறது எங்கே சொல்கிறார் அப்படின்னா பூத்தனா மோட்சத்தில் சொல்கிறார். எப்படின்னா பூத்தனை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் ஒரு அரக்கி, அவளுக்கு கொல்றது மாத்திரம், அதுவும் சிசுக்களை கொல்றது தான் அவளோட தொழிலே. கம்சன் ஏவி விடுறான் அவளை, போய் நீ வந்து நந்தபாபா வாத்தில் பிறந்திருக்காங்க ஒரு குழந்தை, அவனை போய் நீ வதம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா தனக்கிட்டேந்து ஸ்தன்யபானம் கொடுத்து தன்னோட முலையில் வந்து விஷத்தை தடவிண்டு வரா. பால் இல்லை அவளுக்கு, அந்த முலையில் விஷத்தை தடவிண்டு வந்து அங்கே சாட்சாத் ரொம்ப ரூபவதி சுந்தரியாக வரா. அவள் உள்ளே வரும்பொழுது எல்லாரும் யாரோ தேவலோக கன்னிகையே உள்ளே வந்துட்டாளே, இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா அப்படின்னு பூத்தனையை புகழறா. யாருக்கும் தெரியல இவ வந்து ஒரு அரக்கின்னு. ஆனால் பருன்னு கண்ணை இங்கேயும் அங்கேயும் பெரட்டின்னு இருக்கிற நம்ம கிருஷ்ணருக்கு நல்லா தெரிஞ்சு போய்டுறது. தொட்டிலில் படுத்துன்னு இருக்கான், வெயிட் பண்ணின்னு இருக்கான், எப்படாப்பா இவ தூக்க போகிறா அப்படின்னு. அழகாக தூக்கி மடியில் வச்சுக்கிறா. மடியில் வச்சுட்டு ஸ்தன்யபானம் பண்ணுறதுக்காக குழந்தைய வந்து தன்னோட மார்பகத்தை பால் கொடுக்கறதுக்காக எடுக்கிறா. அப்போ பார்த்தா அதில் வந்து வெறும் விஷத்தை தடவி இருக்கா. ஆனால் எந்த ஒரு நிமிஷம் இந்த குழந்தையை தூக்கி தன்னோட மடியில் வச்சுட்டு ஸ்தன்யபானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலோ அந்த க்ஷணமே அவளுக்கு பால் சுரக்கிறதான். அப்படின்னா நம்ம கிருஷ்ணர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், அப்படிப்பட்ட பகவான். ஒரு அரக்கிக்கு அவளுடைய ஸ்தன்யத்தில் பாலை சுரக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அபரிதமான கருணைன்னு தானே சொல்லணும். அப்படிப்பட்ட பகவான், அப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்தி. அவள் வந்து ஸ்தன்யபானம் கொடுக்கும் பொழுதே அவளுக்கு வந்து இதை விட என்ன, பூத்தனைக்கு மோட்சம்தான் போட்டிருக்கா. பூத்தனை வதம்னு போடவே இல்லை, பூத்தனையை மோட்சம் பண்ணுறார். அப்படியே அந்த ஸ்தன்யத்திலேருந்து உரியிறார். முதல்ல விஷத்தை உறிஞ்சிறார், அதுக்கப்புறமா அந்த பாலெல்லாம் உறிஞ்சிறார். பாலை உறிஞ்சினதுக்கு அப்புறமா ஜீவனையும் சேர்த்து உறிஞ்சி எடுத்துடுறார். உறிஞ்சி எடுத்தா 64 மைல் தூரத்துக்கு அவளோட உடம்பு விழறதான். அவ்வளோ பெரிய உடம்பு ராட்சசி அவள் விழறா. அப்போ யசோதா அப்படி பயந்து போய் கதறி அழறா, என் குழந்தைய காணுமே காணுமே காணுமேன்னு. அப்போ பாகவதத்தில் வந்து அவள் சொல்கிறா, என்ன சொல்கிறா அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் நீலரத்ன மணியாக இருக்கக்கூடிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா, இதோ அந்த மலை மாதிரி இருக்கு இல்லையா. யார் இருக்கா மலை மாதிரி? மலை மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து அந்த அரைக்கி மேலே வந்து ஒரு நீல ரத்தனம் இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு இருக்கே, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு வந்து யாரை கேட்குறா? இந்த மாதிரி தேவகி அம்மாவை வந்து சொல்கிறா. எல்லாரும் அங்கே பாருங்கோ, அவ்வளோ பெரிய மலை மாதிரி ஒரு மலை படுத்துன்னு இருக்கே, அந்த மலையில் யார் எங்கேயும் ஓடுறா, ஒரு நீல ரத்ன மணி ஓடின்னு இருக்கே தெரியலையாங்கிற. சாக்ஷாத் கிருஷ்ணன் அங்கே ஓடின்னு இருக்கான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து வேதாந்த தேசிகர் வந்து தன்னுடைய ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். அப்படி வந்து பகவானை வந்து நீலரத்ன மணி அப்படிங்கிற ஒரு கலரில் வந்து அதை வர்ணனை பண்ணுறா. அந்த கலரில் பகவான் எல்லாரும் அங்கே வந்து நிறையா மாலைகள்லாம் போட்டுருக்கா. எல்லாரும் வைரம் வைடூரியம் எல்லாம் அணிஞ்சுட்டுருக்கா. அப்படி அணிஞ்சுட்டுருக்கா. அப்படி இருக்கிறவா யாருக்கும் வந்து என்ன அப்படின்னா எந்த விகாரமும் இல்லையா அங்கே அந்த லோகத்தில். யார் என்ன அப்படின்னா தாயார் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா பகவானுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கா. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறேன். அங்கே என்ன ஓடின்னு இருக்கு அப்படின்னா சாந்திரானந்த ஜரி அப்படிங்கிறார். ஆனந்த பிரவாகம், ஆனந்த அலை, இதை தவிர வேறு எதுவுமே ஓடலை. இப்போ இந்த பூந்தானமும் இதை வந்து அத்தனையும் அனுபவிக்கிறார். அங்கே அனுபவிக்கும் பொழுது 2 பார்ஷதர்கள் விஷ்ணு பாதர்கள் வந்து அவருடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறா, பூந்தானத்தோட பாதத்தை. அப்போ பூந்தானம் வந்து டக்குன்னு சுதாரிச்சுட்டு அவளை கேட்குறா, நீங்கள்லாம் விஷ்ணு பார்ஷதர்கள், நான் வந்து ஒரு சாட்சாத் ஒரு ஜீவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, என்னுடைய சந்தோஷம் எனக்கு குருவாயூரப்பன் காமிச்சு கொடுக்கணும்னு என்னை இங்கே அழைச்சின்னு வந்திருக்கான், என்னை போய் நமஸ்காரம் பண்ணுறீங்களே இது தகுமா அப்படின்னு அவர் கேட்க, அவள்லாம் சொல்கிறா, நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள் வந்து நித்திய பாகவதம் பண்ணுற இடத்துல நாங்கள் இருந்தோம். நாங்கள் யார் அப்படின்னா
நாங்கள் 2 வாழை மரமாக உங்கள் ஆற்று கொல்லையில் இருந்தோம். உங்கள் ஆற்று கொல்லையில் நீங்கள் உட்காந்து எங்களோட மரத்தடியில் வந்து நீங்கள் பாகவதம் பண்ண 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 எங்களுக்கு மோட்சம், எங்களுக்கு இந்த வைகுண்ட பிராப்தி கிடைச்சிது. இப்போ நாங்கள் இந்த வைகுண்டத்தில் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் பண்ணின பாகவத பிரவச்சனம், நீங்கள் பண்ணின பாகவத பாராயணம், இதனால தான் எங்களுக்கு இந்த பிராப்தி கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறா. இப்போ திரும்ப அந்த சாக்ஷாத் பகவான் வந்து யாரை ஒரு சூக்ஷ்ம ஸ்வரூபமாக அழிச்சுன்னு போன பூந்தானத்தை திரும்பி கொண்டு வந்து இந்த ஸ்தூல சரீரத்தில் வாத்தில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த உடம்புல கொண்டு வந்து விடுறார். அப்படி விட்ட உடனே அதுலேருந்து அவர் வந்து அப்படியே அந்த தமஸ்லேருந்து அந்த ஒரு ஸ்திதியிலேருந்து அப்படி ஒரு சமாதி ஸ்டேட்லேருந்து அவர் வெளியில் கண்ணை திறந்து பார்க்குறார். பார்த்தாக்க அந்த பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 வாழை மரமும் அப்படியே கரிஞ்சு கீழே கிடக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு வந்து புரியுறது, பகவான் வந்து பாகவதமும் பாகவதத்தோட சாரமாக இருக்கக்கூடிய இந்த நாராயணியமும் எப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு புரியறதுக்காக இதை வந்து ஜஸ்ட்டு சொன்னேன். இப்போ வந்து பகவான் வந்து இப்படிப்பட்ட ஒரு வைகுண்ட தாமத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பட்டத்திரியால் நம்மளால் வந்து அது தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபத்தை பகவான் காட்டுறார். அதுலேயே வந்து அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, நிறைய விமானம் இருக்கான். விமானம்னா கோவில்கள்னு சொல்கிறா. எங்கே அப்படின்னா வைகுண்டத்துலேயும் நிறையா கோயில்கள் இருக்கான். என்ன கோவில்கள் அப்படின்னா, குட்டி பாலகிருஷ்ணனுக்கு ஒரு கோவில் இருக்குது, ராமருக்கு ஒரு கோவில் இருக்குது, ஆஞ்சநேயருக்கு ஒரு கோவில் இருக்குது, சாக்ஷாத் தாயாருக்கு ஒரு கோவில் இருக்குது, மாயாவாக இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரிக்கு ஒரு கோவில் இருக்குது. இப்படி நிறையா இருக்கான். அங்கே இருக்கிற இடங்களுக்கெல்லாம் எல்லாரும் எதில் போயிட்டு வரானா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரத்தம் இருக்கான். அந்த ரத்தத்தில் அவாவா ஏறி ஒரு இடமா போயிட்டு வந்துட்டு இருக்காளாம். அங்கே ஒன்றும் என்ன வைகுண்ட தாமம் அப்படிங்கிறது என்ன இத்தினூண்டு ஊரா, இந்த பிரபஞ்சமே தன் மேலே வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு வைகுண்டத்தில் பகவான் அப்படி எழுந்தருளி அத்தனை திவ்ய நித்திய சூரிகளுக்கும் காட்சி கொடுத்துண்டு அப்படி ஒரு சந்தோஷ சாந்திரானந்த ஜரி சந்தோஷ அலை, அப்படி ஒரு ஆனந்த லகரியில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துண்டு அதை வந்து காமிச்சு கொடுக்குறார். இங்கே சாக்ஷாத் நம்மளுடைய பிரம்மாவுக்கு இதை வந்து பிரம்மா தரிசனம் பண்ணுறார். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் சாக்ஷாத் தாயார் என்ன பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வர்ணனை பண்ணுறார். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாவனுடைய சிருஷ்டியும் பிரம்மா அனுபவித்த நம்மளுடைய வைகுண்டமும் இன்னைக்கு நம்மளால் வந்து ஸ்மரிச்சுக்க முடியும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. सद्गुरुनाथ महाराज की जय गोविंदा. सद्गुरुनाथ महाराज की जय. பகவானோட பரிபூர்ணமான கிருபையில் 7வது தசகம் பார்த்துன்னு வந்தோம். பகவானை வந்து எப்படி அவருடைய ரூபம் வந்து விராட்ட ஸ்வரூபமாக இருக்கிற பகவான்லேருந்து பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிறது தான் முன்னாடி இருந்த 5 ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அப்படி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறதுக்கு வந்து எப்படிப்பட்ட ரூபமாக இருக்கக்கூடிய விராட்ட ரூபமாக இருக்கிற பகவான் அப்படியே அனந்த சயன பெருமாளை ஆகி அவருடைய நாபிலேந்து வரக்கூடிய அந்த தண்டில் இருக்கக்கூடிய தாமரையில் நித்தியவாசம் பண்ணுற மாதிரி பிரம்மா அதில் பிரம்மாவை உருவாக்குறார், பிரம்மாவை தோற்றுவிக்கிறார், பிரம்மா ஆவிர்பவிக்கிறார். ஆவிர்பவிச்ச பிரம்மா என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஊர்து நாடி வழியாக எப்படி ஒரு ஆத்மா போய் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவானை தரிசனம் பண்ண போகிறாரோ அதே மாதிரி இந்த பெரிய அண்டத்துக்குள்ள பகவானை வந்து பகவான் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அந்த சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மா மேலே 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 போய் எல்லா இடத்துலையும் தேடுறார். தேடி அசரீரி வாக்கா அவருக்கு வந்து தபஸ் பண்ணு அப்படிங்கிற வார்த்தை கேட்கறது. எங்கே தேடியும் யாருமே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஜலப்பிரவாகத்தில் பகவானை வேண்டிண்டு அவர் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். சாக்ஷாத் ஒரு பரபிரம்மஸ்வரூபத்தை நோக்கி தபஸ் பண்ணுறார். அந்த தபஸில் ரொம்ப சந்தோஷமான பகவான் தன்னுடைய வைகுண்ட தாமத்தை பிரம்மாவுக்கு காட்டுறார். இந்த அண்டத்தையும் தாண்டியது அந்த வைகுண்டம் அப்படிங்கிறத நம்ம இப்போ அழகாக புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்போ நமக்கு வந்து விளக்கமாக தெரிஞ்சு போயிடுது. ச ஏக்ககன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோமே, அந்த ச ஏக்கக அப்படிங்கிற பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா வைகுண்டபதியான
சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் குருவாயூரப்பனே தான் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய கண்ணால் பார்க்குறார். அப்படி வந்து தானும் அந்த சின்ன ஓட்ட வழியாக வந்து எப்படி ஒரு ஆத்மா வெளியில் போய் வைகுண்ட தாமத்தில் இருக்கக்கூடிய பகவானை பார்ப்பாரோ அதே மாதிரி இப்போ பிரம்மா அந்த தண்டு தாமரையோட தண்டு நீண்டு 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 வளர்ந்து அது வந்து இந்த அண்டத்தையும் தாண்டி பகவானுக்கு காட்டுற பகவான் வந்து பிரம்மாவுக்கு காட்சி கொடுக்குறார் அப்படிங்கிற வரைக்கும் வந்து நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்தோம். அந்த மாதிரி வந்து பகவானுடைய சர்வவியாபியான கிருஷ்ணர் எப்படி வந்து அந்தர்பகிஸ்தோன்னு சொன்னோம் இல்லையா, உள்ளேயும் இருக்கார் வெளியிலையும் இருக்கார். இப்போ நன்னா தெரியறது அவர் வெளியில் இருக்கார், சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபம் வெளியில் இருக்கார் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல காம குரோத லோபமோ மாத்சரியம் அப்படிங்கிற எந்த விதமான தீய செயல்களோ குணங்களோ எதுவுமே இல்லாமல் தூர இருக்கக்கூடிய பிரம்மானந்த ஸ்வரூபமாக சித்மயமாக இருக்கக்கூடிய அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்க்குறார். அங்கே வந்து இருக்கிறவா எல்லாரும் எப்படி இருக்கா அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறார். எல்லாரும் வந்து ஹரிமணி மாலை போட்டுருக்கா, அப்படி இந்திரமணி நீல சஃபயர் உள்ள மாலையெல்லாம் போட்டுருக்கா. அங்கே இருக்கிறவாளுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து கிரீட்டம் கங்கணம் எல்லாம் அணிஞ்சுருக்கா. அவளுடைய எல்லாருக்குமே வந்து திவ்யஸ்வரூபமான பகவான ஒத்த ஸ்வரூபம், பகவானை போலவே 4 புஜங்கள், அதுலேயும் சங்கு சக்கர பத்மம் கதா தாங்கிண்டு இருக்கக்கூடியவாளா இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வாகனம் இருக்குது. அந்தந்த வாகனத்தில் ஏறி எல்லா இடமும் அவள் வந்து போயிட்டு வரா மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் அவர் வந்து அங்கே பார்க்குறார். அப்படி பார்த்த பிரம்மாவுக்கு வந்து ரொம்ப அத்தியாச்சரியம், இப்படிப்பட்ட அழகா இப்படிப்பட்ட பகவானா எப்படி இருக்கார் அப்படின்னு. அதையே நம்ம பூந்தானம் எப்படி அனுபவிச்சார் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம 5வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தோம். எப்படி பகவானுக்கிட்ட பக்தி பண்ணுறவாளை பகவான் எப்படி தன்னுடைய சமீபத்தில் வச்சுப்பார் அப்படிங்கிறது தான் சாமீப்பியம். சாரூபியம்னா தன்னுடைய அழகையே கொடுத்துடுவார், தானை போலவே அவளையும் உருவாக்கிடுவாருங்கிறதுக்கு சாரூபியம். அப்புறமா என்ன அப்படின்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு பெரிய வைகுண்ட பதவியாக இருக்கக்கூடிய சாயுஜ்யத்தையும் அங்கே கொடுத்துடுவார் அப்படிங்கிற வரைக்கும் நேத்திக்கு 5வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 6வது ஸ்லோகம். नाना दिव्यवधूजनैरभिवृता विद्युल्लता तुल्यया विश्वोन्मातनहृद्यगात्रलतया विद्योतिता शान्तरा त्वत्पादाम्बुजसौरभैककुतुका लक्ष्मी स्वयं लक्ष्यते यस्मिन् विस्मयनीय दिव्यविभवा धत्ते पदम देहि मे. இப்போ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களைத்தான் இப்போ பார்த்துருக்கார் பிரம்மா இல்லையா. தன்னுடைய ஐக்ஷத்தை தன்னுடைய சக்ஷு கண்களால் வந்து மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டே வந்த பிரம்மாவுக்கு இப்போ யாரை பார்க்க போகிறார் அப்படின்னா அப்படியே பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கக்கூடிய பகவானோட தாயார் அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை வந்து இப்போ பார்க்க போகிறார். லக்ஷத்தே இதி லக்ஷ்மி அப்படிங்கிறார். எப்படின்னா பரமாத்மாவையே வந்து இந்த தாயார் தான் பார்க்க வைக்கிறாளாம். எப்படி பார்க்க வைக்கிறா அப்படின்னா நானாவிதா திவ்ய வதூஜனைகி அப்படிங்கிறார். என்னன்னா சுத்தி தாயாரை சுற்றி வந்து பலவிதமான அழகான ஸ்திரீகள்லாம் அங்கே இருக்காளாம், அப்சரஸ் எல்லாம். ஏன்னா அவளுக்கு வந்து தோழிகளாக இருக்கக்கூடியவா இல்லையா, தாயாருக்கு தோழியாக இருக்கிறவா. அவளெல்லாம் சூழப்பட்டவர்களாக திவ்ய வதூஜனைகின்னா தேவஸ்திரீகள்லாம் சுற்றி இருக்காளாம். அவள்லாம் எதுக்கு இருப்பா அப்படின்னா வந்து தாயாருக்கு கைங்கரியம் பண்ணுறாளாம். தாயாருக்கு வந்து ஒரு சிகை அலங்காரம் பண்ணுறதுக்கோ, தாயாருக்கு ஒரு ஒப்பனை பண்ணுறதுக்கோ, தாயாருக்கு வந்து நலங்கு மஞ்சள் இட்டு விடுறதுக்கோ, மருதாணி போட்டு விடுறதுக்கோ, இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஸ்திரீகள் எல்லாரும் தேவஸ்திரீகள் எல்லாரும் அங்கே வந்து கூடி இருக்கா தாயாரோட லக்ஷ்மியோட. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா வித்யோதித ஆஹா சுந்தரா அப்படிங்கிற. என்னன்னா அந்த தாயாருடைய அழகை வந்து வர்ணிக்கிறார். எப்படி இருக்காளாம் தாயார் அப்படின்னா எல்லா சகல ஜனங்களையும் விஸ்வோன்மாதன ஹிருத்யகாத்திர சதையா அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன ராசிகளையும் மயக்கக்கூடிய அழகு உள்ளவள்,
தாயார். மாயா அப்படிங்கிறது தானே அந்த தாயாருக்கு பேர். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துன்னு வரோம். மாயாங்கிறது வந்து தாயாரினுடைய சக்தி. அந்த மாயை தான் பகவான் எது பண்ணினாலும் எது தேவையோ எது தேவையில்லையோ அதை மறைக்கக்கூடிய சக்தி. எந்த இடத்துல நமக்கு வந்து கிருப்பா வேணுமோ அதை தூண்டக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவள் வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயார். தாயார் இல்லாமல் பெருமாள் வந்து ஒரு காரியம் அசைக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு சாட்சாத் ஸ்வரூபமாக அவருடைய மருளியே போய் உட்கார்ந்துடுறா. வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மருளியே வாசம் பண்ணுறாளாம் தாயார். இப்போ அவளை வந்து வர்ணனை பண்ணுறார் பட்டத்திரி. எப்படி சொல்கிறார் அப்படின்னா வந்து ஹிருத்திய காத்திரலத்தையா அப்படிங்கிறார். எப்படின்னா ரொம்ப கொடி போன்றவளா, மெல்லிய கொடி போன்றவள் தாயார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு எப்படி ஒத்தவளாக இருக்கா அப்படின்னா எம்பெருமானுக்கும் ஒத்தவளாக இருக்காளாம். இது வந்து கொடி அப்படிங்கிறது வந்து லேடிஸ்க்கு மாத்திரம் கிடையாது. எப்படி சாட்சாத் ராமச்சந்திர ஸ்வரூப மூர்த்தியை வந்து வர்ணிக்கும் பொழுது அப்படி வர்ணனை பண்ணுறார் ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து தாயார் சீதா பிராட்டி கிட்ட சுந்தரகாண்டத்தில் வந்து சொல்கிறார். எப்படி இருக்கான் அப்படின்னா அப்படியே மெல்லிய வயிறு உடையவர் அப்படின்னு வர்ணனை பண்ணுறார். அதில் வந்து சாட்சாத் பகவானே அப்படி வந்து ஒரு குழைந்த வயிறுடைய பகவானாக இருக்கக்கூடியவருக்கு ஒத்தவளாக தாயார் இருக்காளாம். லக்ஷ்மி பிராட்டி அப்படி இருக்கா. லக்ஷ்மி பிராட்டி எப்படி இருக்கா அப்படின்னா அவள் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? தாயார் இல்லையா சாட்சாத் மகாலட்சுமி அப்படின்னா பிரகாசம். எங்கே பார்த்தாலும் அப்படி ஜொலிக்கிறதா, அப்படி தங்க ரேக்கு மாதிரி அங்கே பளபளன்னு அப்படி ஒரு பிரகாசமாக இருக்காளாம். இந்த தாயார் எதை பிரகாசப்படுத்துகிறா? திக் தேசங்கள் எல்லா இடங்களையும் இந்த தாயாரினுடைய கட்டாட்சம், கருணா கட்டாட்சம், சரீரம் எல்லாம் வந்து அப்படியே பிரகாசிக்கிறது தாயாரால் அந்த இடங்கள் எல்லாம் பிரகாசமாறுது. அப்புறமா இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னா தாயார் எப்படி இருக்கா அப்படின்னா பெருமாள் எப்படி இருக்கார்? காளமேகம் இல்லையா? பெருமாள் வந்து அவருடைய நீலவர்ண சுவாமியாக இருக்கக்கூடியவர் தானே பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் நீலவர்ண சுவாமியாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து தாயார் பக்கத்தில் இருக்கிற தாயார் எப்படி இருக்கான்னா வித்யுத்னா அப்படியே தங்க மின்னல். ஒரு மின்னல் வந்து மின்னலே அப்படி தான் இருக்கும். நம்ம பார்ப்போமே மழை காலத்தில் வந்து இருண்ட மேகங்கள் வரும்பொழுது ஒரு பெரிய இடியும் மின்னலும் வரும்பொழுது ஒரு தங்க ரேக்காட்டம் அப்படி பளிச்சுன்னு அப்படி போயிடும். அப்படிப்பட்ட மின்னல் வந்து அந்த மாதிரி மின்னலாக தாயார் வந்து ஜொலிக்கிறாளாம். அப்படி தாயார் மின்னலாக ஜொலிக்கிற அந்த பிரகாசத்தில் இருட்டாக இருக்கிற பகவான் அப்படின்னா என்ன? நீலவர்ணனாக இருக்கக்கூடிய பகவானுடைய திவ்ய ஸ்வரூபம் கண்ணுக்கு தெரியறது. அப்படின்னா அந்த தாயாருனுடைய பிரகாசத்தால் தான் பகவானே பிரகாசமாக தெரியறார் அப்படின்னு இந்த இதில் வந்து சொல்கிறார். அப்புறம் விஸ்மயனீய திவ்ய விபவா அப்படிங்கிறார். என்னன்னா விஸ்மயன்னா ஆச்சரியம், அப்படியே புலகாங்கிதம் அடையிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், அப்படிப்பட்ட ஒரு திவ்ய விபவா அந்த சரீர அழகை வந்து பார்க்குறார். அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா அந்த தாயார் என்ன பண்ணுறா அப்படின்னா துவத்பாதாம்புஜை, யாருடைய பாத அம்புஜம், பாதம் அப்படின்றதே நம்ம வந்து அம்புஜத்துக்கு தான் ஈக்குவலாக சொல்லுவோம். தாமரை மலர் போன்ற பாதங்களை உடைய பகவான் அப்படின்னா துவத்பாதாம்புஜ, உங்களோட பாதமாகிய தாமரை மலர் போன்ற பாதத்தை எப்பவுமே அந்த வாசனையை நுகரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவளா, ஒரு பிரேமை உடையவளா, ஒரு சந்தோஷம் உடையவளா ஸ்வயம் தானாவே எப்பவுமே இருக்காளாம். லட்சியத்தே சதா சர்வ காலமும் பகவானோட பாத சேவையை தவிர வேறு எதை பற்றியுமே அவள் யோசிக்கலை. தாயார் வந்து சகல நேரமும் பகவானோடையே தான் இருக்கா. எப்போவுமே பகவானும் தாயாரும் சேர்ந்து இல்லாத நேரமே இல்லை. அப்படி தானாகவே இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தோடைய அந்த சந்தோஷத்தோட அந்த பிரேமையோட பகவானை எப்போவுமே ஸ்மரிச்சுண்டு இருக்கா தாயார். அப்படிப்பட்ட ஒரு அந்த அருமையான தங்களோட தேகம், அந்த அருமையான உங்களை வந்து நான் வந்து பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி இப்போ யார் மூலமாக இது யார் பார்த்தா? சாக்ஷாத் பிரம்மா பார்க்குறாரு இல்லையா? சாக்ஷாத் பிரம்மாவோட திருஷ்டியில் இப்போ யார் பார்த்துட்டு இருக்கார்? இதை நம்மளுடைய நாராயண பட்டத்திரி பார்த்துட்டு இருக்கார். பிரம்மாவோட திருஷ்டி மூலமாக நமக்கெல்லாம்
வரைக்கும் இந்த வைகுண்ட ரூப தாமத்தை வந்து அப்படி காட்டுறார் பகவான். எப்படி பார்த்தாரோ பகவானை அப்படி பார்க்குறார். இப்போ என்ன பண்ணுறாளாம் தாயார் வந்து வைகுண்டத்தில் வந்து எப்படி நம்ம பார்த்தோம், ஒரு கோவில் இருக்குது, அங்கே வந்து உள்ளேயே கோவில் இருக்குது, எல்லா விமானத்தில் போயின்னு இருக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் இருக்குது, சதுர்புஜங்கள் இருக்குது, ரத்னமணி மாலைகள் போட்டுன்னு இருக்கா, உடம்பெல்லாம் வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் மரகதமுமா பிரகாசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஜிலுன்னு இருக்கிற இடத்துல அப்படி ஒரு நந்தவனமா. அந்த நந்தவனத்தில் வந்து என்னது எல்லாமே கற்பக விருட்சம் அப்படின்னு நம்ம பார்க்குறோமே, பாரிஜாத்த மரம் இருக்குது அங்கே, சொர்க்கத்துக்கு ஈடு இணையாக இருக்கக்கூடிய அதற்கும் மேலான ஒரு பரமஸ்வர்க்கம் இல்லையா. அங்கே வந்து அந்த நந்தவனத்தில் வந்து தாயார் என்னன்னா நித்தியவாசமாக அங்கே துளசி மாதா இருக்காளாம். அப்போ நித்தியவாசமாக துளசி மாதா இருக்கா அப்படின்னா அந்த துளசி மாதாட்ட வந்து அப்படி கிருஷ்ணனுக்கு பிரேமையாம். அப்போ வந்து நம்மளோட குருநாதரே ரொம்ப அழகாக ஒரு பாட்டு எழுதியிருக்கார். துளசி பூஜையால் கண்ணன் மகிழ்கின்றார், கோ பூஜையால் கண்ணன் மகிழ்கின்றார். ஒரு துளசி தளம் இருந்தால் போருமா, இல்லை சாட்சாத் குருவாயூரப்பனுக்கு வேறு எதுவுமே அவசியம் இல்லைங்கிறார். உங்களுடைய ஆத்மார்த்தமாக கண்ணுலேருந்து விழற அந்த 2 சொட்டு ஜலம், ஒரு துளசி, இந்த ஆராதனை எனக்கு போருமே அப்படின்னு கேட்டுக்கிறார் பெருமாளே. அப்படிப்பட்ட அந்த துளசி எல்லாம் வந்து நித்தியமாக பறித்து அதை எல்லாம் அழகாக சுத்தமான துளசி அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாளாம். அந்த துளசிக்கு மாத்திரம்தான் வந்து ஒரு பெரிய சாநித்தியம், அதுக்கு ஒரு அது வந்து பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, துளசி விதை போட்டு வளரும். துளசி வந்து நிறைய ஜலம் தெளித்து அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்பொழுது எங்கெல்லாமோ துளசிக்கு தெரியும். துளசியோட முதல் அப்படி கணு அப்படி வெளியில் வருது இல்லையா, ஒரு சின்ன தண்டு, அதில் 2 இலை இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ ஒன்று தெரியறது. அதை எடுத்து நம்ம ஜஸ்ட்டு நுகர்ந்து பார்த்தாலே அந்த துளசியோட வாசனை அப்படி இருக்கும். அப்போ அந்த துளசிக்கு என்ன அப்படின்னா வேர்லேருந்து கிறுக்கக்கூடிய அந்த க்ஷணத்துலேருந்தே பகவானுடைய திருவடியில் போய் சேரணும் அப்படிங்கிறது துளசி மாதாவோட ஆசையாம். அதனால தான் வந்து தீர்க்க சுமங்கரியாக இருக்கணும்னு பண்ணணும் அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கெல்லாம் பழக்குவா. கொஞ்சோண்டு துளசிக்கு ஜலம் விட்டுட்டு வரணும், துளசிக்கு ஏதாவது ஒரு ஆரத்தி காட்டணும், துளசிக்கு நெத்திக்கிடணும், சாயங்கால நேரத்தில் துளசிக்கிட்ட விளக்கேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சம்பிரதாயமாக வச்சுருந்தா. என்ன காரணம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸிங், இது பகவானிடத்துலையே தன்னை சமர்ப்பிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவள் இந்த துளசி. அந்த துளசியை நம்ம சாக்ஷாத் மகாலட்சுமி எடுத்து பகவானுக்கு நித்திய அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்காளாம். நம்ம வந்து லக்ஷ்மிக்கே அஷ்டோத்திரம் சொல்கிறோம். பிரகிருத்தே நமஹா, விகிருத்தே நமஹா, வித்யாய நமஹா, சர்வபூத இதப்பிரதாய நமஹான்னு வரிசையாக அஷ்டோத்திரம் சொல்கிறோம். சாக்ஷாத் மகாலட்சுமி பகவானுக்கு ஓம் விஸ்வஸ்மை நமஹா, ஓம் விஷ்ணவே நமஹா, ஓம் பூதபிருத்தே நமஹா அப்படின்னு சகஸ்ர நாமத்தால் நித்திய அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்காளாம். இந்த காட்சியை எந்த பெருமாளை தான் பார்க்கணும்னு பிரம்மா ஆசைப்படுறாரோ, பிரம்மா ஆசைப்படலை, பிரம்மாவனுடைய தபஸ், பிரம்மாவனுடைய பக்திக்கு பகவானே வைகுண்டத்தில் காட்சி கொடுக்குறார். அந்த வைகுண்டபதியான பகவானை யார் மூலமாக பார்க்குறார் அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமி மூலமாக பார்க்குறார். தாயாரினுடைய கருணை இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த 6வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கார் பட்டத்ரி. 7வது ஸ்லோகம். तत्रैवं प्रतिदर्शिते निजपते रत्नासनाध्यासितं भास्वत्कोटिलसत्किरीटकटकाध्याकल्प दीब्राकृती श्रीवत्साङ्गितम् आतकौस्तुभमणि छायारुणं कारणम् विश्वेशां तव रूपमैक्षतविधिः तत्ते विभो पादुमे. இதில் வந்து பகவானுடைய ரூபலாவண்யம், பகவான் இப்போ வந்து இந்த பகவான் யார், சாக்ஷாத் வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய பகவான் இல்லையா, இவருடைய அழகை வந்து அப்படி வந்து ஸ்லாகிக்கிறார் இந்த 7, 8வது 2 ஸ்லோகங்களில். ஹே பகவானே, ஹே குருவாயூரப்பா, நீ எப்படி இருக்க, நீ எனக்கு வந்து
பிரதிதர்ஷிதே, எனக்கு வந்து உன்னுடைய திவ்ய ஸ்வரூபத்தை வந்து எனக்கு காமிச்சுட்ட. எப்படி காமிச்சிருக்க அப்படின்னா, தங்களோட திவ்ய ஸ்வரூபம், தங்களோட திவ்ய தாமம் இந்த வைகுண்டம் எது மூலமாக எனக்கு கிடைச்சிது? தாயாரோட பொன்மேனியாக இருக்கக்கூடிய அந்த மின்னல், அது மூலமாக இப்போ எனக்கு பகவத் தர்ஷனம் ஆயிருக்கு. இந்த பகவத் தர்ஷனம் எப்போ எனக்கு வந்து இந்த பிரம்மா இந்த இடத்துல வந்து அழகாக வந்து சொல்கிறா. நமக்கு வந்து காஞ்சி வரதனோட சுவாமி வந்து காஞ்சி வரதராஜ பெருமாள் வந்து எப்படி வந்தார் அப்படின்னா, இந்த பிரம்மா, இப்போ நம்ம தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மா யாகம் பண்ணி அக்னியிலேந்து ஆவிர்பவிச்சு வந்தவர் தான் நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள். அந்த வரதராஜ பெருமாளை தியானம் பண்ணிக்கணும் எப்போ அப்படிங்கிறத பின்னாடி சொல்ல போகிறார். யார்? நம்ம பகவானே கடைசி ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அப்படிப்பட்ட பிரம்மா இங்கே வந்து விதிஹி அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மான்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து விதிஹி அப்படின்னு இருக்கு இல்லையா? அதாவது விஸ்வேஷாம் தவ ரூப மைக்ஷத விதிஹி தத்தே விபோபத. அந்த விதிஹி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பிரம்மா இந்த இடத்துல. அப்படிங்கிறத வந்து அழகா தயாசதகத்திலையும் வந்து பிரம்மாவை வந்து விதிஹி அப்படின்னு தான் சொல்லி அந்த ஸ்லோகத்தில் சொல்கிற. ரத்னாயா யால் பகவான் எங்கே உட்காண்டிருக்கார் அப்படின்னா, ரத்னாசனா தியாசிதம் அப்படின்னா ஃபுல்லாக அப்படி ரத்தனமயமான ஆசனமா, அப்படியே வைரம் கிரீட்டம் எல்லாம் சகலமான ரத்னங்கள்லையும் பண்ணின ஒரு ஆசனத்தில் பகவான் இருக்கார். என்ன தரிச்சுன்னு இருக்கார் அப்படின்னா கிரீட்டம். அந்த கிரீட்டத்துக்கு வந்து வேற ஒரு பிரகாசமும் வந்து அதுக்கு ஈடு இணையே இல்லையா. கோட்டி சூரிய பிரகாசத்தை உடைய ஒரு பெரிய கிரீட்டத்தை தரிச்சுன்னு இருக்கார். கைகளில் கங்கணங்கள்லாம் போட்டுருக்கார். கங்கணம்னா அப்படி ஒரு அழகு. நம்ம பிறந்த கிருஷ்ணரை பார்க்க போகிறோம். 35வது சாப்டரில் வந்து பகவானுடைய கிருஷ்ண அவதாரத்தில் வந்து பகவான் எப்படி பிரகாசிக்கிறார். ஆடை அணிகலனோடையே பிறக்கிறார், இல்லை ஆவிர்பவிக்கிறார். பிறக்கிறார்னு சொல்லக்கூடாது, ஆவிர்பவிக்கிறார் பகவான். அந்த மாதிரி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவானும் அத்தனை ஒரு கோட்டி சூரிய பிரகாசத்தோட அப்படி இருக்கார். அதுதான் கடகாத்யா பிராகிருதி அப்படிங்கிறார். யா கல்ப தீப்ராகிருதி அப்படின்னா கோட்டி பிரகாசமாக இருக்கக்கூடிய பகவான் அப்படி வந்து அந்த இதில் இருக்கார். என்னெல்லாம் அவருடைய ஆபரணமாக இருக்குது அப்படின்னா வந்து ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற ஒரு மச்சம் இருக்குது. அந்த மச்சம் அதில் தான் வந்து யார் இருக்கா? மகாலட்சுமி வந்து அதை தன்னுடைய பீட்டமாக வச்சுட்டாளாம். ஸ்ரீவத்சத்தில் வந்து பகவான் வந்து அந்த மருவை வந்து தாயார் வந்து தன்னுடைய பீட்டமாகவே வச்சுருக்கா. அந்த இடத்துலேருந்து வந்து பார்க்க முடியும். எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா, தாயாருடைய சாயான்னா நிழல் எங்கே விழாருதான்? கௌஸ்துபமணி போட்டுருக்கார் பகவான். என்ன போட்டுருக்கார்? கௌஸ்துப மணிமாலை அணிஞ்சுட்டு இருக்கார். அந்த தாயார் இங்கேருந்து பார்க்கக்கூடிய கட்டாட்சம், தாயாருடைய பிம்பத்தோட நிழல் இந்த கௌஸ்துப மணியில் பிரகாசிக்கிறதாம். என்ன கற்பனை! எப்படி யோசிச்சு எழுதியிருப்பாருன்னே தெரியல. அப்படிப்பட்ட கௌஸ்துபமணியை வந்து யாருக்கு ஈடா சொல்கிறா அப்படின்னா, ஜீவாத்மாவுக்கு ஈடா வந்து சொல்கிறா. இந்த ஸ்ரீவத்சம் அப்படின்ற மச்சம் எது அப்படின்னா, அதுதான் பரமாத்மா. இந்த அச்சேதனமாக இருக்கக்கூடிய பரமாத்மா. இந்த கௌஸ்துபமணி எது அப்படின்னா வந்து ஜீவாத்மா. இந்த ரெண்டு பேரோட சேர்க்கை அதுதானே பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வைகுண்டபதியான பகவான். தாயாரும் பெருமாளும் சேர்ந்து காட்சி கொடுத்து எல்லாரையும் கரை சேர்த்து தன்னோட வச்சுக்கக்கூடிய சாரூபியம் சாலோபியம் எல்லாம் சொன்னோமே, அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நமக்கு தரப்போகிற. அந்த இடத்துல தாயார் வந்து எப்படி இருக்கார், எதை வந்து தன்னோட பகவானுடைய ரூபத்தில் தான் எங்கே இருக்கார்? வக்ஷஸ்தலத்தில் தாயார் அந்த ஸ்ரீவத்சாங்கம் அப்படிங்கிற அந்த மருவில் போய் உட்கார்ந்துடுறா தாயார். அங்கேயே நித்தியவாசம் பண்ணின்னு இருக்கா அப்படின்னதும் அதை என்ன பண்ணுறாரா, அந்த கௌஸ்துபமணி தாயாரோட அந்த சாயான்னா தாயாரோட பிரகாசம் இந்த இடத்துல அப்படின்னு வச்சுக்கலாம். பிரகாசம் வந்து இன்னும் கௌஸ்துபமணிக்கு வந்து ஒரு சிவப்பு தன்மையை கொடுக்கறதாம். இன்னும் அது வந்து பளபளன்னு தாயாரோட ஜுவலிப்பில் டால் அடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? அந்த வைரத்தோடலாம் போட்டுட்டு யாராவது மாமிலாம் போனால் என்னமா டால் அடிக்கிறது அப்படிமோ, ஜஸ்ட் ஒரு அப்படி ஒரு கிளான்ஸ் அப்படி வந்துட்டு போகும் இல்லையா? அந்த மாதிரி அந்த கௌஸ்துபமணி வந்து ஜிலுன்னு தாயாருடைய சாயையால் இருக்கான்.
அப்படிப்பட்ட ரூபத்தை நான் அங்கே இப்போ பார்த்தேனே, ஐக்ஷத்தை பார்த்தேனே, என்னை பார்க்க வச்சேளே யாரு? விபோ குருவாயூரப்பா, என்னை அப்படிப்பட்ட ஒரு காட்சியை என்னை பார்க்கறதுக்கு நீங்கள் எனக்கு கொடுத்தேளே, அப்படிப்பட்ட குருவாயூரப்பா உங்களுடைய அந்த ரூபம் எப்பவுமே என்னோட ஹிருதயத்தில் பாதுமே பிரகாசிச்சுட்டே இருக்கட்டுமே. குருவாயூரப்பா உன்னோட அந்த ரூபம் வைகுண்ட பத்தியா நீ இருக்க பத்தியா அந்த ரூபம் என்னோட ஹிருதயத்தில் சதா சர்வ காலமும் அந்த பிரகாசத்தை கொடுத்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் 7வது ஸ்லோகத்தில் சொல்கிற. 8வது ஸ்லோகத்திலையும் பகவானோட வர்ணனையை தான் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, कालाम्बोदकलाय कोमलरुचि चक्रेण चक्रं दिशा आवृण्वान उदारमन्दहसित स्यन्दप्रसन्नाननं राजत्कम्बुगधारि पङ्कजधर श्रीमद्भुजामण्डलम् स्रष्टुस्तुष्टिकरं वपुस्तव विभो मध्रोगमुद्वासये. சர்வவியாபியா இருக்கக்கூடிய குருவாயூரப்பா விபோ அப்படின்னா எங்கும் வியாபிச்சு இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு அர்த்தம். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, சர்வவியாபியா இருக்கிற பகவான் காலாம்போத கலாய கோமல ருச்சி அப்படிங்கிற கருத்த மேகம் போன்ற அந்த உடலும் அந்த நிறமும், காயாம்பூங்கிறது ஒரு கருநீல கலரில் பூக்கக்கூடிய ஒரு பூ. அதை பகவானுடைய நீல நிறத்துக்கு வர்ணனையாக சொல்லுவா. அந்த புஷ்பம், அந்த புஷ்பத்தோட அந்த காந்தி, இதெல்லாம் அழகிய சரீரம். இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை நான் பார்க்கலையே. இந்த கருத்த மேகமான இந்த காயாம்பூவோட நிறத்தோட இருக்கக்கூடிய சரீரமாக பளபளன்னு பிரகாசிக்கிறேளே அப்படிங்கிறார். திஷாம் சக்கரம் அப்படின்னா எல்லா இடமுமே பிரகாசமாகுது உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற அப்படின்னா, உதார மந்த ஹசித செந்த பிரசன்னானனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உதார மந்தன்னா கருணையால் வரக்கூடிய ஒரு மந்தகாசம். மந்தகாசம்னா சிரிப்பு. அதாவது அந்த புன்னகைக்கு என்ன ஈடு இன கொடுக்க முடியும்? சதா சர்வ காலமும் எல்லா பக்தர்களுக்கும், லோகத்தில் பிறந்திருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான முகத்தோட, ஒரே மாதிரியான காருண்யத்தோட, ஒரே மாதிரியான புன்னகையோட ஒருத்தர் இருக்க முடியும்னா அது யார்? சாக்ஷாத் குருவாயூரப்பனை தவிர வேற யாரால அந்த ஒரு மந்தகாசத்தை பண்ண முடியும்? வேற ஒருத்தராலையுமே பண்ண முடியாது. அதை நம்மளோட குருநாதரும் இன்னும் அழகாக ஸ்ரீனிவாச பெருமாளை பார்த்துட்டு அப்படி ஒரு பாட்டு பண்ணியிருக்க. என்னதான் சிரிப்போ இது ஸ்ரீனிவாசா, என்னதான் சிரிப்போ இது, என்னை உன்மத்தமாக்கிடும், என்னதான் சிரிப்போ இது ஸ்ரீனிவாசா. இந்த சிரிப்பை பார்த்து இப்போ யார் மயங்கி உன்மத்த நிலைக்கு யார் போகிறா அப்படின்னா நம்மளுடைய சாக்ஷாத் பிரம்மா. அவர் என்ன பண்ணுறார்? இன்னும் என்ன வச்சுட்டு இருக்காராம் பகவான்? ராஜத் கம்பு கதாரி பங்கஜதர என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கார்? சங்கு சக்கர கதா பத்மத்தை தன்னுடைய 4 கைகள்லையும் வச்சுட்டு இருக்கார். இப்படிப்பட்ட பகவானோடைய புன்னகையில என்ன ஆயிட்டாராம்? உன்மத்த நிலைக்கு போயிட்டார். இந்த பகவானுடைய இந்த சிரிப்பு, இந்த பகவானுடைய இந்த பிரசன்ன வதனம், இந்த மந்தகாச புன்னகையில தன்னையே இழந்து போயிருக்கார். இப்படி பிரம்மாவையே இழக்கச் செய்த உன்னுடைய புன்னகை குருவாயூரப்பா, இவ்வளோ ஒரு கருணா கட்டாட்சனா இருக்கக்கூடிய பகவானே, இவ்வளவு ஆபரணங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கிற பகவானே, உனக்கு என்ன என்னுடைய ரோகம்,
இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த வாத ரோகமும் இந்த பவரோகத்திலேருந்தும் என்னை வெளியில் கொண்டு போகிறது வந்து உனக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு வந்து பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குற. ஆனானப்பட்ட பிரம்மாவை வந்து நீயே சிருஷ்டி பண்ணி உன்னுடைய தாமத்திலேயே கொண்டு போய் உன்னுடைய அழகையும் தாயாரோட அழகையும் அந்த வைகுண்ட விபவத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் ரசிக்க வச்சு ஒரு உண்மத்த பித்த நிலைக்கு அவர் அழைச்சிட்டு போன ஒன்னால ஆஃப்டரால் நான் ஒன்றுமே இல்லையேப்பா, இந்த சரீர ரோகத்தை ஒரு க்ஷணம் போருமே என்னை சரியாக்கிறதுக்கு இன்னும் உனக்கு அந்த கருணை வரலையா அப்படின்னு வந்து சாக்ஷாத் குருவாயூரப்பனை பார்த்து நம்மளுடைய பட்டத்திரி வந்து 8வது தசகத்தில் வந்து கேட்குறார். இந்த இந்த 8வது தசகத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய இந்த சக்கரம், ஆபரணம், ஆயுதம் இதை எல்லாத்தையும் பகவானுடைய ரூப வர்ணனையாகவே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்கா. அது வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து இன்னும் நன்னா அதை தெரிஞ்சுண்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இது வந்து அது கனெக்ட் ஆகும், கிருபா பண்ணுவார் பகவான். அப்போ நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் விஸ்தீர்ணமாக இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்தது 9வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகம். திருஷ்ட்வா சம்பிருத சம்பிரம கமலபூஹ त्वत्पादपादोरुहे हर्षावेशवशं वतो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् जानास्येव मनीक्षितं मम विभो ज्ञानं तथापाधय द्वैताद्वैतभवत्स्वरूपपरमेन् याचष्टतं त्वां भजे आच परमिति आचष्टतं त्वां भजे. இப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்ன சொல்றார் கமல அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கமலத்திலேந்து பிறந்த பிரம்மா இதை தான் சொல்கிறார். என்ன கமலபூஹு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பிரம்மாவை குறிக்கிறது. அவர் தான் வந்து பகவானுடைய நாபிக்கமலத்திலேருந்து வெளியில் வந்த சாக்ஷாத் பிரம்மா என்ன பண்ணுறார் அப்படின்னா, தங்களோட திவ்ய ஸ்வரூபத்தை பார்த்தாச்சு இல்லையா. பிரம்மா வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கார். அப்படியே வைகுண்டத்தில் வந்து பகவானுடைய திவ்ய ஸ்வரூபத்தை அப்படி அனுபவித்து ஆச்சரியமாகி பரபரப்பாயிடுறது அவருக்கு. சந்தோஷ மிகுதியில் என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் வந்து ஹர்ஷாவேஷ வசம்வத அப்படிங்கிற தன்னுடைய வசத்தையே மறந்தார். அவர் எப்படின்னா சந்தோஷ மிகுதியால் இது யார்கிட்டையாவது போய் சொல்ல மாட்டோமா, யார்கிட்டையாவது இதை போய் சொல்ல மாட்டோமா அப்படிங்கிற தான் பார்த்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷ இதில் வந்து கொண்டாடுறார். உருண்டு உருண்டு அப்படி அவர் வந்து என்ன பண்ணுறாரோ அப்படி ஒரு ஆனந்த களிப்பு அவருக்கு. அப்படி ஆனந்தமாக ஒரு சந்தோஷத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே அந்த மந்தமாகி அதையே உண்மத்த நிலையில் போய் என்ன ஆயிடுது அப்படின்னா, நேராக வந்து யாருடைய காலில் விழறாராம், பகவானுடைய சாக்ஷாத் சரண கமலத்தில் வந்து விழுந்துடுறாராம். நிபதித்த இங்கே வந்து சரண கமலத்தில் விழுந்தது அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். நம்மளோட பிரகலாத சரித்திரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய நரசிம்மரோட அவதாரம் வரும்பொழுது நரசிம்மர் வந்து தூணை பிழந்துட்டு அப்படி வெளியில் வந்து அந்த ஒரு கர்ஜனையோடு வந்து நின்னப்ப இந்த ஸ்லோகமும் அந்த இடத்துலையும் வந்து பிரம்மதேவர் வந்து தன்னுடைய ஆசனத்திலேருந்து உருண்டு கீழ் விழுந்துட்டாராம். அதாவது பிரம்மலோகத்திலேருந்தே கீழே விழுந்து இங்கே பகவானை பார்க்கறதுக்கு, யாரை நரசிம்மமூர்த்தியை பார்க்கறதுக்கு வந்தார் அப்படிங்கிறச்ச அதையும் சொல்கிறார் இல்லையா. அதையே பட்டத்திரி அப்படி அழகாக சொல்கிறார். எப்படின்னா அந்த பிரம்மலோகமே ஒரு நிமிஷம் அரண்டு போய் பிரம்ம பதவி அந்த அவருடைய ஆசனம் சேரில் உட்காண்டிருந்தவர் கீழே தடுமாறி கீழே விழுந்து உன்னை பார்க்கறதுக்கு வந்தாராமே அப்படின்னு ஒரு இன்ட்ராகேஷனோட போடுறாருங்க. அது மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, இந்த சாக்ஷாத் பகவானை பார்க்கறதுக்காக இந்த பிரம்மா அப்படியே தன்னுடைய உண்மத்த நிலையில் அப்படியே உருண்டு 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 பகவானோட பாதல கமலங்களில் போய் சரண கமலங்களில் போய் விழுந்துடுறாராமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரீத்தியா அப்படின்னா இப்போ வந்து பெருமாள் தன்னுடைய கட்டாட்சத்தை அன்போடு காட்டுறார். என்ன காட்டுறார் அப்படின்னா, கிருதார்த்தி பவனா நீ இருக்க போகிறப்பா அப்படிங்கிறத சொல்கிறார். என்ன சொல்ல போகிறார், இந்த எதுக்காக இப்போ இந்த பிரம்மா இத்தனை ஒரு தபஸ் பண்ணினார்
நம்ம முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா? அவருக்கு என்ன வந்தது? ஒரு கிளேஷம், மனசில் ஒரு பயம், தனக்கு பண்ண முடியலையே அப்படிங்கிற, என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு கவலையாக அவர் இருக்கும் பொழுது ஒரு அசரீரி வாக்கு அவருடைய காதில் விழ, தப்ப தப்பக அப்படின்னு பகவான் சொல்ல, அதற்காக அவர் 1000 வருஷ திவ்ய வருஷங்கள் தேவ வருஷமாக அவர் 1000 வருஷம் தபஸ் பண்ண, அந்த தபஸுக்கு மகிழ்ந்து பகவான் இப்போ தன்னுடைய திவ்ய ஸ்வரூபத்தை காமிச்சு இப்போ அவர்கிட்ட பேச போகிறார். என்ன பேச போகிறார்? நம்மளுடைய சாட்சாத் பகவான் குருவாயூரப்பனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமாள் இப்போ யார்கிட்ட பேச போகிறார் அப்படின்னா பிரம்மா கிட்ட சொல்ல போகிறார். என்னென்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, உன்னை நான் படைச்சதில், உன்னை படைச்சிட்டு நீ கிருதார்த்தி பவனாக இருக்க போகிற அப்படின்னா உன்னுடைய அத்தனை கடமைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லறார். அதுக்கு பகவானை பார்த்து விபோ பகவானே அப்படின்னு பிரம்மா அழைக்கிறார். இந்த இடத்துல ஜென்ரலாக நம்ம ஓ விபோ அப்படிங்கிறதெல்லாம் குருவாயூரப்பனை பார்த்து நம்ம பட்டத்திரி அழைக்கிறதா சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் பகவானை பார்த்து பிரம்மா அழைக்கிறார். அழைச்சி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மம மனீஷிதம், உங்களுக்கு நன்னா தெரியும், நீங்கள் தான் படைப்பாளி, நீங்கள் தான் கிரியேட்டர், நீங்கள் படைச்சிருக்கேள் என்ன, நீங்கள் என்னை உருவாக்கியாச்சு, என் மனசில் என்ன ஓடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தானே படைப்பு அப்படிங்கிறச்சே எனக்கு என்ன எண்ணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது, என்னுடைய இஷ்டம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியுமே. எனக்கு என்ன இஷ்டம் அப்படின்னா, இந்த துவைத அத்வைத பாவம் ஸ்வரூப பரம், இது எது அத்வைத்தம் எது அத்வைத்தம் அப்படிங்கிற அந்த ஞானத்தை எனக்கு உணர்த்தணும் அப்படின்னு பிரம்மா சாக்ஷாத் பகவான்கிட்ட கேட்குறார். இப்போ என்னது அப்படின்னா, இந்த துவைத்தம் அத்வைத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன, இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பிளிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் பாலாஜி அண்ணா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன அப்படின்னா, இப்போ பகவானை பார்க்குறாரு இல்லையா, பிரம்மா பார்க்குற பகவானை வைகுண்ட தாமத்தில் பார்க்குறார். வைகுண்ட தாமத்தில் பார்த்து அப்படியே பகவானுடைய பாதார கமலத்திலேருந்து பார்த்துண்டு சிரஸ் வரைக்கும் அந்த பள்ளி கொண்ட பெருமாளை அப்படியே கண்ணால் அள்ளி பருகிறார். பருகும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, பகவானுடைய அந்தர்யாமியாக உள்ளே இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகள், விராட்ட ஸ்வரூபம் இல்லையா, அதுதானே சகல ஜீவத்தையும் தன்னோட உள்ளடக்கி வச்சுருக்கார். அதுக்குள்ளே யார் இருக்கா? முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் பார்த்தோம், யார் அந்த விராட்ட ஸ்வரூபத்தில் இருக்கா? இதே பிரம்மா இருக்கார் அப்படிங்கிற தன்னையே யாருக்குள்ள பார்க்குறார்? நன்னா புரிஞ்சுக்கணும். தன்னையே அந்த பகவத் ஸ்வரூபத்துக்குள்ள பார்த்தார். யார் பார்த்தா? பிரம்மா பார்த்தார். அது அத்வைத்தம் என்று ஒன்று. பகவானுக்குள்ளேயே இந்த ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய, இப்போ வெளியில் பேசின்னு இருக்கக்கூடிய பிரம்மா தன்னையே பகவானுக்குள்ள பார்த்தார். அது அத்வைத்தம். ஒரு நிமிஷம் அந்த உன்மத்த நிலையில உருண்டு விழுந்து யாருடைய பாதத்தை இறுக்கி பற்றிக்கிறார்? பகவானுடைய பாதத்தை பற்றும் பொழுது அவர் எங்கே இருக்கார்? அவர் வெளியில் இருக்கார். பகவான் அப்படிங்கிற ஒரு சாட்சாத் ஸ்வரூபமாக பள்ளி கொண்ட பெருமாளை நம்மளுடைய பகவான் அங்கே வைகுண்டத்தில் இருக்கிறவர் வேற அப்படிங்கிறது தெரியுது. அந்த துவைத்த பாவம். இது எது துவைத்தம் எது அத்வைத்தம், இதற்கான ஞானத்தை எனக்கு நீங்கள் எனக்கு சாட்சாத்காரம் பண்ணணும், எனக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட வேண்டிக்கிறார். அப்போ நீங்கள் என்ன சொன்னேள் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஸ்வரூபபரமாக இருக்கக்கூடிய இந்த அறிவு, இது அறியக்கூடிய ஞானம் எனக்கு அருளணும் அப்படின்னு சொன்னார். யார் சொன்னார்? பிரம்மா பகவான்கிட்ட சொன்னார். அப்போ ஆச்சஷ்டன சொன்னாரே, அப்படிப்பட்ட அத்தகைய துவாம் உங்களை நான் பூஜிக்கிறேன், எப்பவும் பூஜிக்கிறேன். அதாவது பிரம்மா தான் ஜீவாத்மா, தான் தன்னையே பகவான் இடத்துல பார்க்குறார். ஆனால் காலில் விழுந்து சேவிக்கும் பொழுது தான் வேறு பகவான் வேறுங்கிறது அவருக்கு புரியுறது. அப்படி புரியக்கூடிய அந்த அத்வைத்த துவைத்த பாவத்துக்கான அர்த்தம், அதை புரியக்கூடிய ஞானம், அந்த சத்புத்தி, அந்த சின்மயம் எது அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய இந்த அறிவு, இதை கொடுத்தாத்தானே பகவானை இவருடைய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு காரியத்தை இவரால் பண்ண முடியும். அந்த அறிவை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட வேண்டிக்கிறார். அப்படிப்பட்ட பகவானான உங்களை குருவாயூரப்பா
நான் நித்தியமும் பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை எனக்கு எப்பவும் தம் துவாம் பஜே ஆச்சஷ்ட அப்படி சொன்னாரே அப்படிப்பட்ட பகவானே உங்களை நான் எப்போவுமே பூஜை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தை எனக்கு நீங்கள் கொடுக்கணும், அந்த அறிவை எனக்கு அருளணும் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார். 9வது ஸ்லோகத்தில் 10வது ஸ்லோகம். आताम्रे चरणे विनम्रमततं हस्तेन हस्ते स्पृशन् बोधस्ते भविता न सर्गविधिभिः बन्धोऽपि सञ्जायते इत्याभाष्य गिरं प्रतोष्य नितरां तच्चित्तकूटस्वयं सृष्टौ तं समुधैरयः स भगवन् उल्लासयोल्लागताम्. அதாவது இந்த இடத்துல பகவானுடைய பாதங்களுக்கு கீழே பகவானோட பாதத்தை பற்றிண்டு யார் இருக்கார்? இப்போ நம்மளுடைய பிரம்மா பகவானுடைய பாதத்தை பிடிச்சுட்டு இருக்கார். ஆனால் பகவானுடைய பாதம் எப்படி இருக்கான் அப்படின்னா சிவந்த பாதமாக இருக்கான். ஆதாமரே அப்படின்னா செவப்பா உள்ளங்கால். எங்கே அந்த பாதாள லோகம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? பகவானுடைய உள்ளங்கால். அந்த உள்ளங்காலுடைய இடத்த அவர் பற்றின்னு இருக்கார். அங்கே என்ன அப்படின்னா பகவானுடைய பாதம் சிவந்த பாதமாக இருக்குது. வினம்ரம்னா வணங்குறார், நமஸ்கரிக்கிறார். பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த பிரம்மதேவனோட கையை என்ன பண்ணுறாராம்? ஹஸ்தேன ஹஸ்தலப்தே அப்படிங்கிறார். ஹஸ்தேனா பகவான் தன்னுடைய கைகளால் பிரம்மாவுடைய கைகளை பிடிச்சுண்டு ஒரு ஆஸ்வாசப்படுத்துகிறார் பிரம்மாவை. என்ன ஆஸ்வாசப்படுத்துகிறார் அப்படின்னா, ஏன்னா கலங்கி போய் தானே பிரம்மா இருக்கார். அப்படி இருந்து ஒரு 1000 வருஷ காலம் அவர் தவம் பண்ணி பகவானுடைய சாட்சா்காரத்தை பார்த்துட்டார் பிரம்மா. பிரம்மா பார்த்ததை என்ன பண்ணுறார்? அவர் வேண்டிக்கிறார், எனக்கு இந்த ஞானத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறார் இல்லையா? அப்போ ஹஸ்தம் ஸ்பிருஷன், ஹஸ்தேன ஹஸ்தம் ஸ்பிருஷன் அப்படின்னா உங்களோட கையால் பகவானே குருவாயூரப்பா நீ உன்னோட கையால் அந்த பிரம்மாவோட கையை தொட்டுண்டு என்ன சொன்னேள் அப்படின்னா, உமக்கு போதக தேன்னா உமக்கு, யாருக்கு? பிரம்மாக்கு. போதக அப்படின்னா இந்த இடத்துல ஞானம். இந்த ஞானமானது கண்டிப்பாக உனக்கு சித்திக்கும், கண்டிப்பாக இது உனக்கு ஏற்படும், இந்த ஞானம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னேலாமே. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறா? சர்க்க விதிபிகி அப்படிங்கிற. என்ன அப்படின்னா என்ன சர்க்க விதிபிகி? ஒரு சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறது தானே. இப்போ அதற்காகத்தானே பிரம்மா படைக்கப்பட்டிருக்கார். இப்போ இந்த சிருஷ்டியை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா அதற்கான ஞானம், அதனுடைய விதிமுறைகள் எல்லாம் தெரியணும் இல்லையா? ஒரு சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஜலத்தில் பண்ணக்கூடியது அப்படின்னா அந்த ஜல உள்ள ஜீவராசிகளாக இருக்கணும். நிலத்தில் பண்ணுறதுன்னா நிலத்தில் உள்ள ஜீவராசிகளாக இருக்கணும். இதுக்கு இவ்வளவு ஞானம், இதுக்கு இவ்வளவு அறிவு, இதுக்கு இவ்வளவு காலம், இதுக்கு இவ்வளவு காற்று, இதுக்கு இத்தனை ஜலம், இவ்வளவுதான் அப்படின்னு நிர்ணயமும் பகவான் பண்ணணும். யார் பண்ணணும்? பிரம்மா பண்ணணும். எந்த ஒரு சிருஷ்டி அப்படின்னா அந்த சிருஷ்டிக்கு ஒரு பிரளயம் உண்டு. பிரளயம்னா இறப்பு, பிறப்பு, இறப்பு அப்படிங்கிற அந்த காலத்தை கொடுக்கணும். ஒரு பகவான் என்னைக்கு ஒரு ஜீவராசியை சிருஷ்டி பண்ணிடுறாரோ அந்த க்ஷணமே அவருக்கு தெரியும். என்ன அப்படின்னா தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறோமே, விதி, என்னோட விதி என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம ஆசை ஒரு மாதிரி ஆதங்கப்படுறோமே, அந்த விதியை நிர்ணயம் பண்ணக்கூடிய விதிகி யாருன்னா பிரம்மா. விதிகி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பிரம்மான்னு பார்த்தோம். நம்மளுடைய நிர்ணயம் பண்ணக்கூடிய விதின்னா இந்த இடத்துல சிருஷ்டியை விதிச்சு அதற்கான ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் உனக்கு புரிய போகிறது அப்படின்னு சொல்லி பகவான் பிரம்மாவோட கையை பிடிச்சுண்டு அவரை ஆசுவாசப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஞானம் வரப்போகிறது. இப்போ என்ன வரணும் அப்படின்னா, மெயினாக என்ன வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த விதினால், இப்படி விதிகளால் நீ இப்போ சிருஷ்டி ஆரம்பிக்க போகிறார். கடகடன் இப்போ அடுத்து பின்னாடி சிருஷ்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சனத்குமாரர்கள்லாம் சிருஷ்டி ஆனான்னு 10வது தசகத்தில் சொல்ல போகிறார். முதல்ல யார் பிறந்தா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த ஒரு சிருஷ்டி பண்ணும் பொழுது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா?
இப்போ தாயார் குழந்தை அப்படின்னா தொப்புள் கொடி அதுலேருந்து தானே அந்த குழந்தைக்கு உணவே போகிறது கர்ப்பவாசத்தில் இருக்கும் பொழுது. எல்லாரும் இதை அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஒரு அட்டாச்மெண்ட், இந்த ஒரு பிடித்தம், இது இப்போ யார் சிருஷ்டி பண்ண போகிறா? பிரம்மா, சாக்ஷாத் பிரம்மா சிருஷ்டி பண்ண போகிறார். ஒரு ஜீவராசிகளுக்குள்ளுக்கும் அவர் பண்ணக்கூடிய சிருஷ்டியில் அவருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுத்துன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அவரே தான் நிர்ணயமும் பண்ண போகிறார். எத்தனை காலம், எத்தனை ஜலம், எத்தனை வாயு இந்த பர்சன் எடுத்துக்கணும், இந்த ஜந்து எத்தனை வருஷ காலம் வாழணும், இந்த யானையாக பிறக்கக்கூடிய யானை எத்தனை வருஷ காலம், மனுஷனாக இருக்கக்கூடிய ரூபம் எத்தனை வருஷம், எத்தனை ஒரு கோழியாக இருந்தால் எத்தனை, நாயாக இருந்தால் என்ன, பூச்சியாக இருந்தால் என்ன, புழுவாக இருந்தால் என்ன, புலியாக இருந்தால் என்னவா வேணா இருக்கட்டும், ஒரு மரமாக இருந்தால் என்ன, அந்த மரத்துக்கு எத்தனை காலம் வாழ்க்கை அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடியது பிரம்மா. இப்போ ஒரு சின்ன விட்டில் பூச்சி அவர் உருவாக்கி விட்டில் பூச்சி வந்த ஒரு 15வது நிமிஷம் அதனுடைய காலம் ஆயிடும். ஒரு விளக்கு மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டில் போய் விழுந்து 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 தன்னுடைய ரெக்கையை பொசிக்கும், இடது ரெக்கையை பொசிக்கும், வலது ரெக்கையை பொசிக்கும், அப்புறம் தானும் தன்னோட தலையை எட்டி பார்க்கும், அப்படியே பொசுங்கி போடும். 21 தத்துவங்களில் இந்த விட்டில் பூச்சியை சொல்கிறா. ஸோ அது பின்னாடி பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜந்துக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் பிரம்மாவுக்கு இருந்துருத்துன்னா எப்படி சிருஷ்டிப்பார் அவர்? அப்படியே திரும்ப இந்த கவலைக்கு போயிடுவார் அவர் இல்லையா? அப்போ பகவான் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சிருஷ்டி நீ பண்ண போறியே அதற்கு சம்சார அந்த பந்த அப்பி அப்படிங்கிற இந்த விதிகளால் இந்த சம்சார பந்தம் ந சஞ்சாயத்தே அப்படின்னு அழகா பிரம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் சுவாமி. என்ன அப்படின்னா, இந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய இந்த சம்சார பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ந சஞ்சாயத்தே உனக்கு ஏற்படாது. அப்படின்னா கிரியேட்டர் அவருக்கு என்ன எப்பவும் வெறுமன அவருக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மாத்திரம்தான், அவருக்கு எந்த பாண்டேஜும் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறார். சர்வ விதிகி எல்லா சிருஷ்டியும் நீ பண்ண போகிற அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. யாருக்கு? பிரம்மா. ஏன்னா அவருடைய கவலைக்கான கேள்வியும் ஆன்சரும் இப்போ வந்துருத்தேன். அவர் என்ன ஆசைப்பட்டார், என்னுடைய மனசில் என்ன இருக்குங்கிறது சாக்ஷாத் பகவானுக்கு தெரியும்னு சரண்டர் ஆயிட்டார். அப்போ ஒரு சந்தோஷப்படுறார். அவருடைய சந்தோஷத்தை பார்த்து இப்போ பகவான் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, எந்த ஒரு சிருஷ்டி நீ பண்ணினாலும் நீ யாரை உன் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸ்வயம் தானும் என்ன தச்சித் கூட்ட உன்னோட சேர்த்து ஸ்வயம் நீயும் அதோட சேர்த்து என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, தச்சித்கூட்ட இந்த பகவான் என்னை யார் உருவாக்கினாரோ அந்த பகவானாக இருக்கக்கூடிய சித்ஸ்வரூபத்தையும் மனசில் வச்சுண்டு சிருஷ்டி பண்ணு அப்படின்னு ஒரு ஆணை சொல்கிறார். அப்படி ஒரு சங்கல்பிச்சுண்டு அதை பகவான் சொல்கிறார். ஏன் இல்லைன்னா சிருஷ்டி பண்ண முடியுமா? ஏன்னா எல்லா இடத்துலையும் இன்க்ளூடிங் பிரம்மா யார் இருக்கா? நம்மளுடைய சாக்ஷாத் பகவான் குருவாயூரப்பன் இருக்கான். ஒரு நூண்டு ஒரு சிருஷ்டி ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதில் சைத்தன்யம் இல்லை அப்படின்னா அந்த சிருஷ்டி எப்படி லபிக்கும் இல்லையா? அது ஒரு பிரேத மாதிரி தானே. சைத்தன்யம் நம்மளை விட்டு போயிடுத்து அப்படின்னா அது இதுன்னு நம்ம அக்ரினிலே பேச ஆரம்பிச்சிருவோமே 10 நிமிஷத்தில் இல்லையா? உலகம் அதுதான். அதனால எப்படிப்பட்ட ஒரு ஜீவராசியை நீ உருவாக்குறதா இருந்தாலும் சித்கனமாக இருக்கக்கூடிய இந்த பகவத் சாட்சா்காரத்தை உன்னோட மனசில் வச்சுண்டு ஒரு உற்பத்தியும் நீ பண்ணணும், ஒன்னொன்னையும் நீ சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பகவானை தூண்டினேளாமே. சமுதைரயக அப்படின்னு கேட்குற. நீங்கள் சங்கல்பிச்சுண்டு பிரம்மாவுக்கு ஆணையிட்டு பிரம்மாவை சிருஷ்டி பண்ணறதுக்கு தூண்டினேளே. அப்படிப்பட்ட பகவானே எனக்கு என்ன அப்படின்னா உல்லாச யோலாகதாம் அப்படின்னா என்னுடைய ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்ல விதத்தில் அதிகரிச்சுட்டே இருக்கணும். இந்த ஆரோக்கியம் நல்ல ஒரு ஆரோக்கியமும் இந்த வியாதி என்னுடைய பவரோகம் ரோகம் எல்லாத்தையும் எங்கிட்டேருந்து அறுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வைகுண்ட பிராப்தியை பகவானே நீ கொடுக்கணும் அப்படின்னு சாக்ஷாத் பட்டத்ரி தன்னுடைய 7வது தசகத்தில் பிரம்மாவுக்கு பகவானுடைய தரிசனத்தை எப்படி வைகுண்டத்தில் காமிக்கிறார் அப்படிங்கிறத பிரத்யக்ஷமாக
சாக்ஷாத் பட்டத்திரி குருவாயூரப்பனுடைய தாமம், தாமம்னா கோவில், ஸ்தானம், இடம் என்ன வேணால் சொல்லலாம். அந்த இடத்துல உட்கார்ந்துண்டு பட்டத்திரி அந்த பீட்டத்திலேருந்து பகவானை ஸ்மரிச்சுக்கும் பொழுது எதை பகவான் பிரம்மா வந்து பகவானை தரிசனம் பண்ணினாரோ, எப்படிப்பட்ட ஒரு விராட்ட ஸ்வரூபத்தை பிரம்மா அனுபவிச்சாரோ, அந்த விராட்ட ஸ்வரூபத்துக்குள்ளேருந்து பிரம்மா எப்படி பிறந்தாரோ, அந்த பிரம்மா எப்படி வெளியில் போய் பகவான் வேறு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சாக்ஷாத் பகவானை தரிசனம் பண்ணினாரோ, இது எல்லாத்தையும் பட்டத்திரி தன்னுடைய கண் முன்னாடி தரிசனம் பண்ணினதை தன்னுடைய அனுபவம், அந்த ஒரு அனுபவம் இல்லை அப்படின்னா, அந்த ஒரு சித், அந்த ஒரு சுவாமியினுடைய கருணை இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் வரவே வராது. ஏன்னா அப்படி அனுபவித்து எழுதியிருக்கார். ஒரு ஒரு வார்த்தைக்கும் அதெல்லாம் பிரித்து பேதம், அதுக்கெல்லாம் அர்த்தம் அப்படின்னா அந்த ஞானமெல்லாம் பகவான் வந்து ஏதோ கட்டாட்சம் துளியூண்டு இப்படி ஒரு திவளையை தெளிச்சிருப்பாரா இருக்கும். இதெல்லாம் வந்து பரம 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 ஞானியாக இருக்கிறவாளுக்கு கூட பிடிபடாத ஒரு விஷயத்தை பட்டத்திரி வந்து அனுபவித்து 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 கரைச்சி எழுதியிருக்கார். அப்படின்னா வந்து இந்த மாதிரி இது வந்து நம்மளுடைய பாகவதத்திலையும் பகவான் அதை பாகவதத்தினுடைய சாரம் தானே நம்மளுடைய நாராயணியம். அதனால இந்த நாராயணியத்தில் 7வது தசகத்தில் பகவான் வந்து எப்படி பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்தார், பிரம்மாவை எப்படி சிருஷ்டி பண்ணினார், பிரம்மதேவர் எப்படி வைகுண்டத்தில் பகவானை தரிசனம் பண்ணினார், சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபத்தை எப்படி ஸ்மரிச்சுண்டார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த 10 ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக அருமையாக சொல்லியிருக்கார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்மரிச்சுக்கிற ஒரு பாக்கியம். गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे।